உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. நீர் மாட்சிமை நிறைந்தவர் அப்பா. ஆண்டவரே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் சிங்காசனத்தில். ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் ஆண்டவரே வீற்றிருக்கிறவரே, நீர் பரிசுத்தர், நீர் ஆளுகை செய்கிறவர் ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கு மாட்சிமை நிறைந்தவரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கு மாட்சிமை நிறைந்தவரே, உமக்கே 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 ஆராதனை, உமக்கே 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 ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கு மாட்சிமை நிறைந்தவரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கு மாட்சிமை நிறைந்தவரே, உமக்கே 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 ஆராதனை, உமக்கே 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 ஆராதனை. உயர்ந்தவரே சிறந்தவரே உன்னதரே என் பிதாவே, உயர்ந்தவரே சிறந்தவரே உன்னதரே என் பிதாவே, உமக்கே துதி, உமக்கே மகிமை, உமக்கே வல்லமையு, உமக்கே துதி, உமக்கே மகிமை, உமக்கே வல்லமையு. சிங்காசனத்தில் வீற்றிருக்கு மாட்சிமை நிறைந்தவரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கு மாட்சிமை நிறைந்தவரே, உமக்கே உமக்கே ஆராதனை, உமக்கே 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 ஆராதனை. அற்புதரே அதிசயமே ஆறுதலே என் நேசரே, அற்புதமே அதிசயமே ஆறுதலே என் நேசரே, துதி உமக்கே மகிமை, உமக்கே வல்லமையு, உமக்கே துதி, உமக்கே மகிமை, உமக்கே வல்லமையு. சிங்காசனத்தில் வீற்றிருக்கு மாட்சிமை நிறைந்தவரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கு மாட்சிமை நிறைந்தவரே, உமக்கே உமக்கே
மகிமை உமக்கே, வல்லமையும் உமக்கே, துதி உமக்கே, மகிமை உமக்கே, வல்லமையும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கு மாட்சிமை நிறைந்தவரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கு மாட்சிமை நிறைந்தவரே, உமக்கே 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 ஆராதனை, உமக்கே உமக்கே ஆராதனை. பரிசுத்தரே பரிசுத்தரே என் தெய்வமே நீர், பரிசுத்தரே 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 என் தெய்வமே நீர், பரிசுத்தரே உமக்கே துதி உமக்கே, மகிமை உமக்கே, வல்லமையும் உமக்கே, துதி உமக்கே, மகிமை உமக்கே, வல்லமையும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கு மாட்சிமை நிறைந்தவரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கு மாட்சிமை நிறைந்தவரே, உமக்கே 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 ஆராதனை, உமக்கே 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 ஆராதனை. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் மாட்சிமை நிறைந்த தேவனாக, நீர் அற்புதங்களை செய்கிற தேவனாக, மகத்துவம் உள்ள தேவனாக நீர் இருக்கிறீரே. எல்லா நாமத்திற்கு மேலான நாமம் உடையவரே ஆண்டவரே, நீர் ஆளுகை செய்கிறவர் ஆண்டவரே, அதிசயங்களை அற்புதங்களை செய்கிறவர் ஆண்டவரே, நீர் மிகவும் பெரியவர் உன்னதர் ஆண்டவரே. நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் தேவ ஆவியானவர் அசைவாடும்படியாக உலாவும்படியாக எங்களோடு இடைபடும்படியாக உம்முடைய சித்தத்தை பரிபூரணமாக எங்கள் வாழ்க்கைகளிலே செயல்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளும் விலகி போகட்டும், தேவ பிரசன்னம் அளவில்லாமல் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும், நிரப்பட்டும். எல்லா கன மகிமை துதி யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இணைந்து கர்த்தரை நாம் உயர்த்த போகிறோம். பாரீர் அருணோதயம் போல் உதி அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாச, சத்தம் பெரும் வெள்ள இரைச்சல் போல, முகம் சூரியன் போல் பிரகாச, சத்தம் பெரும் வெள்ள இரைச்சல் போல. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோர், பதினாயிரங்களில் சிறந்தோர், கட்டு மரங்களில் கிச்சிலி போல் எந்த நேசரதோ நிற்கிறார், கட்டு மரங்களில் கிச்சிலி போல்
எந்த நேசரதோ நிற்கிறார். நாமம் ஊற்றுண்ட பரிமளமே, இன்ப ரசத்திலும் அதிமதுர. நாமம் ஊற்றுண்ட பரிமளமே, இன்ப ரசத்திலும் அதிமதுர. இயேசுவே அம்மனேஸ்வரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. அவர் இடது கையன் தலைக்கு வலக்கரத்தாலே தாங்குகிறார். அவர் இடது கையன் தலைக்கு வலக்கரத்தாலே தாங்குகிறார். அவர் நேசத்தால் சோகமானேன், என்மேல் பரந்த கொடி நேசமே. அவர் நேசத்தால் சோகமானேன், என்மேல் பரந்த கொடி நேசமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ. கரங்களை தட்டி ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் எங்களுடைய ஆத்மநேசர். அவர் நம்மை பார்க்கும்போது நம்மை அவருடைய பிரியமே ரூபவதி என்று சொல்லி அவர் அழைக்கிற தேவனாக இருக்கிறார். அவரை பின்பற்றி செல்ல அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம், என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம். கெட்டு அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். கெட்டு அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. என் நேசரனுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவேன். என் நேசரனுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவேன். மணவாழியே வா என்பாரே, நானும் செல்லுவேன் நன்னேரமே. மணவாழியே வா என்பாரே, நானும் செல்லுவேன் நன்னேரமே. இயேசுவே நேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ. மாறீரரும் ரோதயம் போ உதித்து வரும் இவர் யாரோ, மாறீரரும் ரோதயம் போ உதித்து வரும் இவர் யாரோ. முகம் சூரியன் போல் பிரகாச, சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல. முகம் சூரியன் போல் பிரகாச, சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் நம்முடைய ஆத்தும நேசராக, நேசமனவாளராக அவர் இருக்கிறார். அவர் ஆராதனைக்கு பாத்திரராக, எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் தகுதியானவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. ஆராதனைக்கு பாத்திரரே, ஹல்லேலூயா. ஆராதனைக்கு பாத்திரரே, பாத்திரரே என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனைக்கு பாத்திரரே, ஆராதனைக்கு பாத்திரரே,
பாத்திரரே ஆராதனைக்கு பாத்திரரே ஆராதனைக்கு பாத்திரரே 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 ஆராதனைக்கு நீரே பாத்திரர் பாத்திரரே பாத்திரரே ஆராதனைக்கு நீரே பாத்திரர் ஆராதனைக்கு பாத்திரரே ஆராதனைக்கு பாத்திரரே ஆராதனைக்கு பாத்திரரே ஆராதனைக்கு பாத்திரரே. இந்த காலை வேளையில் நம்முடைய கண்ணீரை துடைத்து அல்லேலூயா முத்திரை உடைத்த யூத சிங்கமே இயேசுவே பாத்திரர் என்றும் நீர்தானே என்று சொல்லி பாடப்போகிறோம். கண்ணீரை துடைத்து யூத சிங்கமே இயேசுவே பாத்திரர் என்றும் நீர்தானே. கண்ணீரை துடைத்து முத்திரை உடைத்த யூத சிங்கமே இயேசுவே பாத்திரர் என்றும் நீர்தானே. பாத்திரர் என்றும் நீர்தானே பாத்திரர் என்றும் நீர்தானே பாத்திரர் என்றும் நீர்தானே பாத்திரர் என்றும் நீர்தானே. ஆராதனைக்கு பாத்திரரே ஆராதனைக்கு பாத்திரரே ஆராதனைக்கு பாத்திரரே ஆராதனைக்கு பாத்திரரே. ரத்தம் சிந்தி எங்களை மீட்டிட அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியே பாத்திரர் என்றும் நீர்தானே. ரத்தம் சிந்தி எங்களை மீட்டிட அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியே பாத்திரர் என்றும் நீர்தானே. பாத்திரர் என்றும் நீர்தானே பாத்திரர் என்றும் நீர்தானே என்றும் நீர்தானே பாத்திரர் என்றும் நீர்தானே. ஆராதனைக்கு பாத்திரரே ஆராதனைக்கு பாத்திரரே ஆராதனைக்கு பாத்திரரே ஆராதனைக்கு பாத்திரரே. எல்லா ஜாதியும் எல்லா ஜனங்களும் உம்மையே துதிப்பார்கள் பாத்திரர் என்றும் நீர்தானே. எல்லா ஜாதியும் எல்லா ஜனங்களும் உம்மையே துதிப்பார்கள் பாத்திரர் என்றும் நீர்தானே. பாத்திரர் என்றும் நீர்தானே பாத்திரர் என்றும் நீர்தானே பாத்திரர் என்றும் நீர்தானே. ஆராதனைக்கு பாத்திரரே ஆராதனைக்கு பாத்திரரே ஆராதனைக்கு பாத்திரரே ஆராதனைக்கு பாத்திரரே 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 நீ பாத்திரர் பாத்திரரே பாத்திரரே ஆராதனைக்கு நீரே பாத்திரர் ஆராதனைக்கு பாத்திரரே ஆராதனைக்கு பாத்திரரே ஆராதனைக்கு பாத்திரரே ஆராதனைக்கு பாத்திரரே. ரத்தம் சிந்தி எங்களை மீட்டிட அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியே பாத்திரர் என்றும் நீர்தானே. ரத்தம் சிந்தி எங்களை மீட்டிட அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியே பாத்திரர் என்றும் நீர்தானே. பாத்திரர் என்றும் நீர்தானே பாத்திரர் என்றும் நீர்தானே பாத்திரர் என்றும் நீர்தானே. ஆராதனைக்கு பாத்திரரே ஆராதனைக்கு பாத்திரரே ஆராதனைக்கு
பாத்திரர் என்றும் நீர்தானே. கண்ணீரை துடைத்து முத்திரை உடைத்து யூத சிங்கமே இயேசுவே, பாத்திரர் என்றும் நீர்தானே. 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 ஆராதனைக்கு பாத்திரரே, ஆராதனைக்கு பாத்திரரே, ஆராதனைக்கு பாத்திரரே, ஆராதனைக்கு பாத்திரரே, 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 ஆராதனைக்கு நீரே பாத்திரர். பாத்திரரே, பாத்திரரே, ஆராதனைக்கு நீரே பாத்திரர். ஆராதனைக்கு பாத்திரரே, ஆராதனைக்கு பாத்திரரே, ஆராதனைக்கு பாத்திரரே, ஆராதனைக்கு பாத்திரரே. எல்லா ஜாதியும் எல்லா ஜனங்களும் உம்மையே துதிப்பார்கள். பாத்திரர் என்றும் நீர்தானே. எல்லா ஜாதியும் எல்லா ஜனங்களும் உம்மையே துதிப்பார்கள். துதிக்கு பாத்திரர் நீர்தானே. பாத்திரர் என்றும் நீர்தானே. பாத்திரர் என்றும் நீர்தானே. பாத்திரர் என்றும் நீர்தானே. துதிக்கு பாத்திரர் நீர்தானே. ஆராதனைக்கு பாத்திரரே, ஆராதனைக்கு பாத்திரரே, ஆராதனைக்கு பாத்திரரே, ஆராதனைக்கு பாத்திரரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஒருவர் மாத்திரமே ஆராதனைக்கு பாத்திரர். ஆமென், ஹல்லேலூயா. அவரை அல்லாமல் ஒருவரும், ஹல்லேலூயா, ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் ஒருவருமே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு தெய்வங்கள் என்று சொல்லப்படுவைகள் எல்லாம், ஹல்லேலூயா, பேசாத ஊமையான விக்கிரகங்கள் தானே ஒழிய, ஹல்லேலூயா, அவைகளால் ஒன்று செய்ய இயலாது. கண் இருந்தும் காணாது, காதிருந்தும் கேளாது, முக்கிருந்தும் முகராது, வாயிருந்தும் பேசாது. ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ள தேவனாக, அவர் மிகவும் பெரியவராக, அவர் சர்வ வல்லமை உள்ளவராக, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவரை நாம ஹல்லேலூயா முழுவதுமாய் விசுவாசிக்க முடியும். அவர் மேல முழு நிச்சயமாய் நம்பிக்கை வைக்க முடியும். அவரையே நாம் சார்ந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. காரணம், அவர் ஜீவன் உள்ளவராய் நம்மேலே கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். அவர் தோள்களின் மேலே நான் சார்ந்து இருப்பதால், ஹல்லேலூயா, கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்து இருப்பதால் என் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவையெல்லாம் அவர் பார்த்து கொள்வார். நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. இணைந்து நம்ம பாட போகிறோம், கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. அவர் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. தோள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. மரண இருளின் பள்ளத்தாக்கில்
நடக்க நேர்ந்தாலும் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமா ஆயிரங்களும் பதினாயிரங்கள் விழுந்தால் அஞ்சிட மாட்டேன். விரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்கள் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. இந்த காலவேளையில நம்ம எந்த சூழ்நிலையில இருந்தாலும் எந்த நெருக்கத்தில் இருந்தாலும் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்மை விசாலத்தில் வைக்கிற ஒரு நல்ல தேவன் நமக்கு உதவி செய்து நம்மோடு கூட இருந்து நம்மை தப்புவிக்கிற, நம்மை விடுவிக்கிற, நமக்கு உதவி செய்கிற நல்ல தேவன். அவர் நம்மோடு கூட இருக்கிற வரைக்கும் நாம் அசைக்கப்படுவதில்லை. சேர்ந்து பாட போகிறோம். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகளெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திடுவேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், என்னை யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழும்பி நின்று ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். இந்த நாளிலே அவருடைய வார்த்தையினாலே ஹல்லேலூயா, அவருடைய ஹல்லேலூயா வல்லமையினாலே சுகமானேன், அவருடைய வார்த்தையினாலே சுகமானேன், உம் தழும்புகளால் சுகமானேன். சுகம் பலன் ஹல்லேலூயா எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. விசுவாசத்தோடு ரெண்டு கரங்களையும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா வானத்துக்கு நேராக உயர்த்தி I receive my healing. ஹல்லேலூயா, என்னுடைய அற்புதத்தை நான் இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுகிறேன். என்னுடைய
என்னுடைய விடுதலை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன், என்னுடைய சுகத்தை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். என் ஆண்டவருடைய சமூகத்தில் எனக்கு நிச்சயமாகவே எனக்கு ஹல்லேலூயா ஒரு பலன் உண்டு, நிச்சயமாகவே எனக்கு ஒரு முடிவு உண்டு, நிச்சயமாகவே எனக்கு ஒரு விடுதலை உண்டு. விசுவாசத்தோடு நாம சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமனி எங்கும் பாய்கின்றது. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமனி எங்கும் பாய்கின்றது. வல்லமையால் சுகமானேன், வார்த்தையால் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், தயவினால் சுகமானேன். சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இயேசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. இயேசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. வல்லமையால் சுகமானே, வார்த்தையால் சுகமானே, தழும்புகளால் சுகமானே, தயவினால் சுகமானே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இயேசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. இயேசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. வல்லமையால் சுகமானே, வார்த்தையால் சுகமானே, தயவுகளால் சுகமானே, தயவினால் சுகமானே. பலன் எனக்குள்ளே காய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. விசுவாசிக்கிறவங்க நல்ல ஹல்லேலூயா இந்த நாளில் ஒரு விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறீங்க. ஆராதனை நேரத்தில் தேவன் நம்மத்தில் உலாவி கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தையை ஹல்லேலூயா பாட்டின் மூலமாக அவர் ஹல்லேலூயா நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவருடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். நம் நடுவில் உலாவி கொண்டிருக்கிறவர் நமக்கு விடுதலை தருகிற தேவனாய் இருக்கிறாரே. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. இன்றைக்கு ஹல்லேலூயா சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறேன் ஆண்டவரே, என்னுடைய சுகத்தை நான் பெற்றுக் கொள்ளுகிறேன், என்னுடைய அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுகிறேன், என்னுடைய ஹல்லேலூயா ஆண்டவரே பிரேக் த்ரூ நான் பெற்றுக் கொள்ளுகிறேன். ஓ ரகபலப ஷபரபலப கபரபலபலபலபலப விகரபலபலப தூரப கபரபலபலப ஷபரப கபரபலபலபலபலப ஓ ரிகமன ஹந்தோரப ரிவிகரபலபலபலப ஷபரப கபரபலபலபலப விகபலபலப தூரப கபரபலபலப ஷபரப கபரபலபலப. Oh, we praise you, Lord. ஏசையா ஆண்டவரே, எங்கள் இரட்சகரே, எங்களை விடுதலையாக்குகிறவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே. ஓ ரபலர ஷகந்தரபரப. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஏசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. ஏசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. வல்லமையால்
சுகமானே, உம் வார்த்தையால் சுகமானே, உம் தழும்புகளால் சுகமானே, உம் தயவினால் சுகமானே. சுகம்பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. தேவ சமூகத்தில் ஓ ஹல்லேலூயா, நீங்கள் என்ன தேவையோடு வந்திருந்தாலும் எதிர்பார்ப்போடு வந்திருந்தாலும் உங்கள் தேவைக்கு மேலான காரியங்களை உங்களுக்கு செய்கிறவர் அவர். உங்கள் எதிர்பார்ப்புக்கு மேலான காரியங்களை செய்கிறவர். உங்கள் வாழ்க்கையை மறுரூபமாக்குகிறவர் அவர். உங்களை புதிய ஒரு சிருஷ்டியின் அனுபவத்தில் இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறவர் அவர். உங்களை அவருடைய ஹல்லேலூயா சித்தத்தை செய்ய ஹல்லேலூயா உங்களிலே அவர் செயல்படுத்தி மகிழ்கிறவர் அவர். நல்ல கரங்களை தட்டி அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரே, ஆண்டவரே சித்தத்தை செயல்படுத்த, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உமக்காகவே வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கு நீர் உதவி செய்வீராக. உம்முடைய நாம மகிமைப்படுவதாக. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, எங்களை வெறுமையாக்குறோம். எங்களை உம்முடைய சமூகத்தில் எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உங்க சித்தம் செய்ய எங்களுக்கு கற்றுத்தாரோம். உங்க நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஒரு வேத பகுதியை நாம் இணைந்து வாசிக்க போகிறோம். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். பக்கம் 288. எல்லாரும் இணைந்து அந்த வேத பகுதியை வசனம் பிரதி வசனமாய் வாசிப்போம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம். முதிர் வயதுள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனைப் போலவும் பாலிய புருஷரை சகோதரரைப் போலவும் உத்தம விதவைகளாகிய விதவைகளை கனம் பண்ணு. உத்தம விதவையாய் இருந்து தனிமையாய் இருக்கிறவள் தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவளாய் இரவும் பகலும் வேண்டுதல்களிலும் ஜபங்களிலும் நிலைத்திருப்பாள். அவர்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி இவைகளை கட்டளையிடு. அறுபது வயதுக்கு குறையாதவளும் ஒரே புருஷனுக்கு மனைவியாய் இருந்தவளுமாகி இளவயதுள்ள விதவைகளை அதிலே சேர்த்து கொள்ளாதே. ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் காம விகாரம் கொள்ளும்போது விவாகம் பண்ண மனதாகி, அதுவும் அல்லாமல் அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாய் திரிய பழகுவார்கள். சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல, அலப்புகிறவர்களாயும் வீண் அழுவற்காரிகளாயும் தகாத காரியங்களை பேசுகிறவர்களாயும் இருப்பார்கள். ஏனெனில் இதற்கு முன்னே சிலர் சாத்தானை பின்பற்றி விலகி போனார்கள். நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். மூப்பனானவனுக்கு விரோதமாக ஒருவன் செய்யும் பிராதை 2-3 சாட்சிகள் இல்லாமல் நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நீ பட்சபாதத்தோடு ஒன்று செய்யாமலும் விசாரிக்கும் முன் நிர்ணயம் பண்ணாமலும் இவைகளை காத்து நடக்கும்படி தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட தூதருக்கு முன்பாக உறுதியாய் கட்டளையிடுகிறேன். நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றுக்காகவும் உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சரசமும் கூட்டிக்கொள்.
சேர்ந்து வாசிப்போம். அப்படியே சிலருடைய நற்கிரியைகளும் வெளியரங்கமாக இருக்கும், அப்படி இராதவைகளும் மறைந்திருக்க மாட்டாது. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நின்றவனமாக ஒரு பாடலை நாம் பாடப்போகிறோம். பாடும்போது கர்த்தருக்கென்று நாம் உற்சாகமாய் கொடுக்க போகிறோம். ராஜாக்கள் சக்திகள் யாவருக்கும் மேலாக, இயற்கையின் அதிசயங்கள் யாவுக்கும் மேலாக, மனிதனின் ஞானம் புகழ் யாவிற்கும் மேலாக உம்மை அறிந்திட ஒரு இதயம் தந்தீர். ராஜாக்கள் சக்திகள் யாவிற்கும் மேலாக, இயற்கையின் அதிசயங்கள் யாவிற்கும் மேலாக, மனிதனின் ஞானம் புகழ் யாவிற்கும் மேலாக, யாவிற்கும் முன்பாய் நின்றிருக்கின்றீர். ராஜ்யங்கள் பதவிகள் யாவிற்கும் மேலாக, உலகத்தின் அதிசயங்கள் யாவிற்கும் மேலாக, புவியதின் செல்வம் புகழ் யாவிற்கும் மேலாக, உம்மை அளந்திட ஒரு கருவியும் இல்லை. சிலுவை மீதிலே ஜீவன் நல்கிட பூவில் வந்தீரே, காலின் கீழ் மிதியுண்ட ரோஜா பூ, என்னை மீட்கவே நீர் வீழ்ந்தீரே, என்னை உயர்த்த மறித்தீரே, சிலுவை மீதிலே ஜீவன் நல்கிட நீர் பூவில் வந்தீரே, காலின் கீழ் மிதியுண்ட ரோஜா பூ, என்னை மீட்கவே நீர் வீழ்ந்தீரே, என்னை உயர்த்த. கண்களை மூடி தலையில் வணங்கி ஜெபிப்போம். யாருக்காவது விசேஷமான ஜெபம் தேவையானால் வலகத்தை வைத்து காண்பீங்கள். திருமணமாகி முதல் முறையாக ஆராதனையிலே பங்கு பெறும் புதுமண தம்பதிகள் சுதாகர், ஐஸ்வர்யா முன்னே வரும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவர் விலையை ஆஸ்வதிப்பாராக. இருக்கிறார்களா? சுதாகர், ஐஸ்வர்யா முன்னே வரும்படி அன்பாக கேட்டுக்கோ. பிரைஸ்லாம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த நாளிலையும் ஆண்டவர் நம்மோடு கூட பேச, நம்மை சந்திக்க, நம்முடைய தேவைகளை சந்திக்க விசேஷமாக ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட இன்றைக்கு விசேஷித்த செய்தியை கர்த்தர் நமக்கு கொண்டு வந்திருக்கிறார். தேவனுடைய ஊழியக்காரர் நம்முடைய மத்தியில் அனுப்புகிறார். அவர் மூலமாக பேச திறந்த உள்ளத்தையும் கர்த்தர் நமக்கு தரும்படியாக, கேட்கிறதற்கு காதுகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இதயத்தையும் கர்த்தர் கொடுக்கும்படி ஜெபிப்போமாக. பிதாவையும் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திக்கிற ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பாராட்டி நம்முடைய கிருபை, இரக்கம், தயவு எல்லாவற்றுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலேயும் ஆண்டவருடைய பிரசன்னங்கள் மத்தியில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் திருமணமான பின்பு முதல் முறையாக குடும்பமாக இந்த ஆராதனையிலே பங்கு பெறும் சுதாகர், ஐஸ்வர்யா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதித்தருளும், நல்ல சுகம், நல்ல பலன் தாரும் ஆண்டவரே. இந்த குடும்பம் இணைக்கப்படுவதனால் தேவ ராஜ்யத்துக்கு அவர்கள் பயனுள்ளவர்களாக குடும்பத்திற்கும் சபைக்கும் தேசத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்க ஜெபிக்கிறோம். தீமைகளுக்கும் பொல்லாப்பலை பாதுகாத்து கொள்ளும், நன்மை கிருபை தொடர ஜெபிக்கிறோம். எனக்காக ஜெபிக்க வேண்டும் என்று தங்களுடைய கரங்களை உயர்த்தி காண்பித்த ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய கரத்தை நீ தொட்டருளும், இந்த மனுஷ கரத்தை தேவகரம் தொடுவதாக ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. உட்கார்வோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. வந்திருக்கிறவங்க யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஆராதனைக்கு முதல் தடவையாக ஒருவேளை இன்றைக்கு தான் நீங்கள் வந்திருப்பீர்களானால் உங்களை வரவேற்க விரும்புகிறோம், உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைமாக யாராவது உள்ள இன்றைக்கி தான் வந்திருப்பீர்களானால் கரங்களை உயர்த்தி காண்பிக்க அன்பாய் கேட்கிறேன். ஸ்தோத்திரம். யாருமே வரலையா? ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு வாரமும் புதிய ஆத்துமாக்களை சபைக்கு அழைத்து வர்றதுக்கு நமக்கு உதவி செய்ய வேண்டும். அடுத்து வர ஐயா உங்களுக்கு கண்டிப்பாக அதை பற்றி பேசுவாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆண்டவர் மகிமைப்படுவாராக.
சில அறிவிப்புகள் எல்லாம் நமக்கு நியூஸ் லெட்டர்லேயே நமக்கு போடப்பட்டிருக்கு. அது பேக் பேஜஸில் நீங்கள் பார்க்கலாம். ஒரே ஒரு காரியத்தை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். 11ஆம் தேதி சனிக்கிழமை மாணவர்களுக்காக ஒரு விசேஷித்த உபவாச ஜெபம் மண்டல அளவிலே மகாராஜா நகரில் இருக்கிற பிரெட் ஆஃப் லைஃப் ஏஜி சர்ச்சில் வைத்து உண்டு. அதில் யாவரும் கலந்து கொள்ள உங்களை மாணவர்கள் எல்லாரையும் உற்சாகப்படுத்துகிறோம். மற்றபடி மற்ற எல்லா விவரங்கள் அறிவிப்புகள் எல்லாம் இதில் இருக்கிறது. நீங்கள் பார்த்து அறிந்து கொள்ள உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஒரு திருமண அறிக்கை வாசிக்க விரும்புகிறேன். நமது சபையை சேர்ந்த திரு எம் மார்டின் பால், திருமதி எம் மர்சி ஆகியோரின் புதல்வி எம் பிரின்சிக்கும், வேர்ட் ஆஃப் காட் பெண்டிகாஸ்டல் சபையை சேர்ந்த லேட் என் சங்கரன், திருமதி எஸ் எலிசபெத் ராணி ஆகியோரின் புதல்வன் எஸ் எல்வின் ராஜுக்கும் கர்த்தருடைய பெரிதான கிருபையால் திருமணம் செய்ய நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இவர்களது திருமணத்திற்கு தடையான யாதொரு நியாயமான முகாந்திரம் இருக்குமாயின் அதை எழுத்து மூலம் சபைக்கு தெரியப்படுத்த கேட்டுக்கொள்கிறேன். இது இவர்களுக்காக வாசிக்கப்படுகிற 2வது அறிக்கை. தொடர்ந்து அவர்களுக்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். பிரைஸ்ல கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. இந்த நாளிலே வந்த எல்லாரையும் இயேசு நாமத்தில் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு நமக்கு சிறப்பாக ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு வரும் பிரதர் ஜெகன் நம்முடைய மத்தியிலே ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அவர்கள் இந்த நாட்களிலே நம்முடைய மண்டலத்தில் உள்ள மூலைக்கற்பட்டி சபையிலே ஆலய விரிவாக்க பிரதிஷ்டை விழா நடந்தது. அதில் சிறப்பு செய்தியாளராகவும் விசேஷித்த அந்த கூட்டத்திலே பங்கு பெற்று அநேகருக்கு ஆசை மறந்து வருகிறார்கள். எம்டி ஜெகன் அவர்களை எல்லாருக்கும் தெரியும் நம்புகிறேன். அவங்க எத்தனை பேர் தெரியும்? அறிமுகமே பட தேவையில்லை. பிரதர் ஜெகன் நீங்கள் வர்றதுக்கு முன்னால் எல்லோரும் உங்களை பற்றி அடித்து வச்சுருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அவர்களை நேரில் பார்த்தீங்களா? பார்க்கல. சரி, இன்றைக்கி பார்க்குறதுக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சுக்கிறாரு. ஆமென், அல்லேலூயா. அவர் மூலமாக கொண்டு வருகிற வார்த்தைகளை நீங்கள் கேட்டு 7 மணி 6 பிரசங்கம் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆகவே இது நாம் உட்கார்ந்துக்கிற காலம் அல்ல, நிற்கிற காலம் இல்லை, படுத்துருக்கிற காலம் இல்லை, நடக்கிற காலம் இல்லை. இது என்ன காலம்? நாம் இருக்கிற காலம் கடைசி காலம். ஆமென், அதுதான் பைபிள்னு சொல்லுது. அல்லேலூயா. ஆகவே இந்த கடைசி நாட்களிலே நாம் அதிகமாக ஆண்டவருக்காக ஓடக்கூடிய காலத்தில் இருக்கிறோம். ஆகவே ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வர்றவங்கெல்லாம் படுத்திருக்க ஆட்கள். முதல் நூற்றாண்டு சபையில் தினசரம் ஓடி ஊழியம் செஞ்சாங்களாம். அப்படி ஊழியம் செய்தால் தினந்தோறும் ரட்சிக்கப்பட்டாங்க, தினந்தோறும் ஞானஸ்நானம் எடுத்தாங்க, தினந்தோறும் அபிஷேகம் பெற்றாங்க, தினந்தோறும் அற்புதம் நடச்சு அடையாளம் வச்சு உலகத்தை தலைகளாக மாற்றினாங்க. அவங்கள பற்றி சொன்னாங்க, உலகத்தை கலக்கிறவர்கள் பாளையங்கோட்டைக்கு வந்திருக்காங்களா? அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. சில ஆட்கள் வேற எங்கேயே கலக்கிட்டு இருக்காங்க. உலகத்தையே கலக்கிறதுக்குரிய அபிஷேகத்தை கர்த்தர் நம்ம தந்துக்கிறார். அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து வசனத்தை படித்து அவருடைய சித்தத்தை அறிந்து அவருக்குன்னு நம்ம அர்ப்பணித்து ஒரு ஆத்மாவையாவது ஆதாயம் செய்ய கேட்போம். ஆமென் சொல்லும். அல்லேலூயா. ஒரு வாரத்தில் ஒரு ஆத்மா, ஒரு மாதத்தை ஒரு ஆத்மா. ஆண்டவரே, ஆத்மாதய பணியில் எங்களை பயன்படுத்தும். ஆக ஜீவனுள்ள எல்லாம் தங்களுடைய விதைகளை வாசித்து பார்க்கும் பொழுது விதைப்பும் அறுப்பும் ஓய்ந்து போவதில்லை. பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் என்ன செய்வதில்லை? ஓய்ந்து போவதில்லை. ஆகவே அதே போல் ஆவிக்குரிய அறுவடையிலையும் விதைக்கிற காலம் விதைக்கும் பொழுது தான் அறுவடை செய்ய முடியும். மிஷினரிகள் வந்து பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக விதைச்சிட்டு போனாங்க. இன்றைக்கி நாம் அறுவடை செய்கிறோம். ஆகவே பகல்காலம் இருக்கு மட்டும் ஆண்டவருக்காக பணி செய்யும் ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. அதற்கு முன்பதாக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து ஆண்டவருடைய பணியிலே ஆண்டவர் ராஜ்யத்தில் அநேக ஆத்துமாக்களை கொண்டு வர கர்த்தர் கிருபை செய்வாராக. ஜெகன் நல்ல வேதத்தை நன்றாக கற்றவர், படித்தவர், பிரசங்கிக்கிறவர், கர்த்தர் பயன்படுத்தி வருகிறார். அவர் பிரசங்கம் என்ன மாதிரி இருக்காது, கொஞ்சம் கண்டிப்பாகவும் இருக்கும். அல்லேலூயா. ஆகவே நாங்கள்லாம் பாஸ்டர் அவர் கொடுத்த வரோம் அது. அதனால் அவரை கொண்டு அவருக்குன்னு விசேஷத்தை அபிஷேகம் தந்துக்கிறாரு. காலைல அவருடைய பிரசங்கத்தை நான் கேட்டேன், ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. ஆகவே இளைப்பாறுகிற காலம் சிலருக்கு உண்டு, ஆனால் சில ஓட வேண்டிய காலம். ஆகவே இந்த நாட்களில் ஓடி ஊழியம் செய்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்போம். அவர் சீக்கிரம் வருகிறார். இது சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன். கரங்களை தட்டி தெய்வ மனிதனை வரவேற்போம். கர்த்தர் பேசுவோம். அல்லேலூயா. மீண்டுமாக இந்த அடுத்த ஆராதனையில் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம்.
ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 57 1வது வசனம் வாசி. நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக எமக்கு ஸ்தோத்திரம். மகிமை உள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்கள் இருதயங்களில் திறந்தீர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம்ப்பா. இப்பொழுது ஆண்டவரே, இந்த வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி எங்கள் இருதயங்களை திறந்து தரும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வசனங்கள் எங்களுக்குள்ளே விதையாய் மாறட்டும், 30 60 100ஆக பலன் கொடுக்கட்டும். நீர் வரும்போது நல்ல நிலங்களாக கனிகளாக நாங்கள் காணப்பட கிருபை பாராட்டும். மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 1வது வசனம். இந்த வசனத்தில் 2 முக்கியமான காரியங்கள் இருக்கிறது. ஒன்று, நீதிமான் மடிந்து போகிறான், இன்னொன்று நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். நீதிமான் மடிந்து போவதற்கும் நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கும் என்ன வித்தியாசம்? பொதுவாக நீதிமான்கள் மடிந்து போகிறார்கள் அப்படின்னா எதை குறிக்கிறது? இந்த வசனத்தில் இருக்குது, ஆனாலும் தீங்கு வராதற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் அப்படின்னு இருக்குது. இதை நீங்கள் இந்த வசனமும் போன ஆராதனையில் சொன்ன மாதிரி இந்த வசனமும் பொதுவாக நீங்கள் எங்கே பார்ப்பீங்க அப்படின்னா, அதிகமாக தீங்கு வராதற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் அப்படிங்கிறத நீங்கள் எங்கே பார்ப்பீங்க அப்படின்னா, பொதுவாக நிறையா கல்லறையில் பார்ப்பீங்க. அப்படி இல்லைன்னா யாராவது பரிசுத்தவான்கள் இறந்துட்டாங்கன்னா அதோடைய அறிவிப்பில் பார்ப்பீங்க. அவங்க போட்டிருப்பாங்க, தீங்கு வராதற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். சில நேரங்களில் நமக்கு எப்படி தோணும் அப்படின்னா, அந்த நீதிமானுக்கு தீங்கு வராதுக்கு முன்னே கர்த்தர் அவனை என்ன செஞ்சிட்டார்? எடுத்துக்கொண்டார். ஒரு சிலர் போகும்போது நமக்கு எப்படி தோணும்னா, அவரால் நமக்கு தீங்கு வராதுக்கு முன்னே கர்த்தர் அவரை எடுத்துக்கொண்டார். ஒரு சிலரை கர்த்தர் எடுத்துக்கிறதுக்கு அதான் காரணம், இந்த ஆளெல்லாம் இருந்தார்னா க்ளோஸ் பண்ணிடுவார் அப்படின்ட்டு. பல நேரங்களில் நாம் இந்த நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறோம்? நீதிமான் மடிந்து போகுதல் என்றால் என்ன? முதல்ல அதை நம்ம பார்த்துருவோம். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக பழைய ஏற்பாட்டில் எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரைக்கும் ஒரு லிஸ்ட் இருக்குது. ஆபேலில் ஆரம்பித்து பின்னு நான் என்ன சொல்லுவேன், எப்தா, சிம்சோம், பாராக், தாவீது, சாமுவேல் என்பவர்களை குறித்தும் தீர்க்கதரிசிகளை குறித்தும் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது அப்படின்னு இருக்குது. இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாருக்குமே நீதிமான்கள் தான். ஆண்டவர் அவங்களே நீதிமான் தான் சொல்கிறார். உதாரணமாக ஆபிரகாமை பார்த்து நீதிமானாக இருக்கிறாங்கிறாரு. நீதிமானாகிய லோத்துவின் நாட்களிலே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நோவாவை குறித்து வசனம் சொல்லுகிறது, அவன் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான், நீதிமானாக இருந்தான் இருக்குது. யோபு பற்றி வசனம் சொல்கிறது, உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமான் ஒருவனும் அவனை போல் இல்லை. அப்போது பழைய ஏற்பாட்டிலே நீதிமான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த நீதிமான்களை எல்லாம் குறித்து வசனம் சொல்லுகிறது எபிரேயர் 11 அவர்கள் விசுவாசத்தோடு கூட மரித்தார்கள்னு இருக்குது. 16வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு விசுவாசத்தோடு கூட அவர்கள் மரித்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இவர்கள் எல்லாருக்குமே ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினாராம். என்ன வாக்குத்தத்தம் பண்ணினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரம் உள்ள நகரங்களுக்கு அவர்கள் காத்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது எபிரேயர் 11. ஆனால் அந்த அஸ்திவாரம் உள்ள நகரம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதிய எருசலேம். வெளிப்படுத்தல் 21:13-14 அந்த நகரத்திற்கு 12 அஸ்திவார கற்கள் இருந்தன அப்படின்னு. ஸோ அப்போ இவங்க எல்லாருமே எருசலேம், புதிய எருசலேமுக்கு காத்திருந்தாங்க. ஆனால் வசனம் சொல்லுது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள், தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு விசுவாசத்தோடு கூட மரித்தார்கள் அப்படின்னு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது கிடைக்கலன்னு இருக்குது. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது கிடைக்கவில்லைன்னு இருக்குது. ஏன் கிடைக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்கெல்லாம் பாவிகளான்னு கேட்டிங்கன்னா பாவிகள் கிடையாது. அந்த 39வது வசனம் சொல்லுது, இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றிருந்தும் அப்படின்னு இருக்கு. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றிருந்தோம். நல்ல சாட்சி இருக்குது. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நோவாவை பார்த்து தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவன், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது அப்படின்னு இருக்கு. ஆபிரகாம் பார்த்து சொல்கிறாரு, அவன் தீர்க்கதரிசி. மோசையை பார்த்து சொல்கிறாரு, முகமுகமாய் பேசுகிறேன், நண்பனை போல பேசுகிறேன். தாவீதை பார்த்து சொல்கிறாரு, இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன். தானியலை பார்த்து சொல்கிறார், என் பிரியமான புருஷனாகிய தானியலே. யாக்கோவை பார்த்து சொல்கிறாரு, உன் கூடாரங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது. நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஆண்டவர் கொடுக்குற சாட்சி.
ஆனால் இவங்கெல்லாம் ஆண்டவர்கிட்டருந்து சாட்சி வாங்கினவங்க தான். ஆனால் வசனம் சொல்லுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அடையாமல் மட்டும் இல்லை, தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு விசுவாசத்தோடு கூட மரித்தார்கள்னு இருக்குது. அப்படின்னா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர்களெல்லாம் நீதிமான்களாக இருந்தும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டும் இவர்களெல்லாம் பரிசுத்தமாய் வாழ்ந்தும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் அவர்கள் மரித்தார்கள் அப்படின்னு இருக்கு. அந்த வசனம் வாசிங்க, 13வது வசனம், எபிரேயர் 11:13. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு கூட மரித்தார்கள். இதான் நீதிமான்கள் மடிந்து போகுதல். இவங்களாம் எங்கே போனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் இவர்கள் மேல் பாதாளங்கிற இடத்துக்கு தான் போனாங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து லாசரு ஆபிரகாம் சம்பவத்தில் என்ன சொல்கிறாரு, அவன் மேல் பாதாளத்தில் இருந்தார், அந்த ஐஸ்வர்யவான் தாழ்ந்த பாதாளத்தில் இருந்தான், அதனால் 2 பேருக்கு நடுவில் ஒரு பிளவு இருந்தது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அதனால தான் நீங்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க எங்கே போனாங்கன்னு அவங்களே சொல்லுவாங்க. யாக்கோபு சொல்லுவார், என் நரைமயிரை துக்கத்தோடு கூட பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறீர். சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் பாதாளத்தில் போய் என் படுக்கையை போட்டாலும் அப்படின்னு இருக்கு. இன்னொரு வசனம் சொல்லுது, தேவரீர் என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். அதனால தான் அந்த தாழ்ந்த பாதாளங்கிற இடம், அதுதான் துன்மார்க்கர் இருக்கிற இடம். மேலே இவங்க இருந்தது வந்து சன்மார்க்கர், அதாவது நீதிமான்கள் இவங்க இருந்த இடம் இயேசு கிறிஸ்து வரைக்கும். இயேசு கிறிஸ்துவின் மரணத்தில் வசனம் சொல்லுது, தண்ணீர் இல்லாத குழியிலிருந்து அவர்களை மீட்டு கொண்டு அவர் இறை கவிக்கொண்டு ஏறி போனார். கல்லனை பார்த்து சொல்கிறார், இன்று நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பார். பேரடைஸுக்கு போயாச்சு இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு. அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் நம்பி அனைத்து விசுவாசத்தோடு வாழ்ந்து நற்சாட்சி பெற்றும் கிடைக்கல ஒரு விஷயம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது கிடைக்கல. இன்னொரு கேட்டகரி இருக்குது, அதே ஏசாயா 57:1 நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். இதுதான் உங்களுக்கும் எனக்கும் நியமித்தது. உங்களுக்கு எனக்கும் மரணம் கிடையாது. ஒருவேளை உலக பிரகாரமாக மரணம் என்று சொல்லுகிற காரியம் வந்தாலும் பைபிள் சொல்லுது நாம் நித்திரை அடைகிறது இல்லை. நமக்கு மரணம் இல்லை, நாம் நித்திரை அடைகிறோம். ஒரு நாள் வரும், கர்த்தர் நம்மை கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை கர்த்தர் என்ன செய்வார், எழும்ப பண்ணுவார். ஸோ நமக்கு வரக்கூடிய மரணம் வந்து ஆத்ம மரணம் கிடையாது, சரீரத்துக்கான மரணம். ஸோ நாம் எல்லாருமே நித்திரை அடைகிறது இல்லை. அப்போ நமக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினது என்னென்னா எடுத்துக்கொள்ளப்படுதல். அந்த 57:1 இருக்குது, ஏசாயா 57:1. இன்றைக்கி மிக முக்கியமான உபதேசங்களில் ஒன்று என்னென்னா, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் இல்லைன்னு பிரசங்கம் பண்ணுறவங்களாம் வந்துட்டாங்க. அதாவது ரகசிய வருகை இல்லை, உபத்திரவ காலத்துக்குள்ளே சபை போகும் அப்படின்னு. கண்டிப்பாக சபையை கர்த்தர் உபத்திரவ காலத்திற்கு முன்பதாக எடுத்துக்கொள்வார். மணவாட்டியை எடுத்துக்கொண்டு போன பிறகுதான் இந்த பூமியானது உபத்திரவ காலத்துக்குள்ளே ஒப்புடைக்கப்படும். அவருக்கு காத்திருக்கிறவர்கள் அவரோடு கூட போவார்கள்னு வசனம் இருக்குது. இது ஒரு காலத்தில் பரிசுத்தவான்கள் நமக்கு, அதான் நான் அடிக்கடி சொல்வேன், ஆண்டவர் வந்து ஒரு நல்ல சபையில் கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறதே நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். நல்ல உபதேசத்தில் உள்ள சபையில் சேர்க்கறதுங்கிறதே ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா இன்றைக்கி நான் பார்க்குறோம், எங்களுக்கு அன்றைக்கி வந்து ரொம்ப நான் அடிக்கடி எல்லா இடத்துலையும் சொல்கிற காரணம் தான் அது. எனக்கு கர்த்தர் கொடுத்த சபைக்காக நான் எப்பவும் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். கிட்டத்தட்ட அந்த சபையில் நாங்கள் ஒரு 25-30 வருஷம் மெம்பராக இருக்கிறோம். அந்த காலகட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா சத்தியத்தில் வளருவதற்கு மெய்யான சத்தியம், கரெக்டான சத்தியத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். நோ காம்ப்ரமைஸ் இல்லாத சத்தியம், அதான் முக்கியம். இப்போ காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சுன்னா, ரகசிய வருகை இல்லைங்கிற அளவுக்கு சபை போயிடுச்சு. இன்னொரு குரூப்பு வருகையே இல்லைன்றுச்சு. அப்படி ஒரு குரூப் இருக்குது, நீங்கள் கேள்விப்பட்டீங்களான்னு தெரியாது. இயேசு கிறிஸ்து 2000 வருஷம் ஆனதுனால பூமியை மறந்துட்டார். உபதேசம் இருக்குது, மறந்துட்டார். இனி இயேசு பூமிக்கு என்ன செய்ய மாட்டார், வரமாட்டாருன்ற உபதேசமும் இருக்குது. அதனால் ஆண்டவர் நமக்கு சத்தியமுள்ள சபையை கொடுப்பது என்பது ஒரு பெரிய, அதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதம். இப்போ என்ன அநேக இடங்களில் போகும்போது எங்கிட்ட கேட்குறாங்க, ஒரு நல்ல சத்தியமுள்ள சபை சொல்லுங்களேன், நாங்கள்லாம் போகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆண்டவர் நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார் பாருங்க. நமக்கு கண்டிப்பாக ஒன்று தெரியணும், நாம் எல்லோரும் நித்திரை அடைகிறது இல்லை, நாம் எடுத்துக்கொள்ளப்படுதலிலே பங்கடைய போகிறோம். அல்லேலூயா. ஒருவேளை வருகை தாமதித்தால், நாம் மரித்தோமானால் கூட கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். நாமும் ரகசிய வருகையில் முதல் பங்காக பங்கடைவோம். அவருக்குள் மரித்தவர்கள் வரிசையாக உயிர்ப்பிக்கப்படுவார்கள்னு இருக்கு 1 கொரிந்தியர் 15. அதனால் நீங்கள் சில உபதேசங்கள் வரும்போது தடுமாறி போயிடாதீங்க. எடுத்துக்கொள்ளப்படுதல் கண்டிப்பாக உண்டு. அதுலேயும் மிக முக்கியமாக நீங்கள் அதை விசுவாசிக்கணும். நீங்கள் அதை விசுவாசிச்சா தான் போக முடியும். ஏன்னு சொன்னால், மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ, அவர் வந்து கூட்டிகிட்டு போவார்னு உங்களுக்கு என்ன இருக்கணும், விசுவாசம் இருக்கணும். அப்போ தான் கூட்டிகிட்டு போவார்.
ஸோ இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது கன்ஃபார்மான ஒரு விஷயம். இந்த எடுத்துக்கொள்ளப்படுதலில் பங்கடைவதற்கு நான் என்ன செய்யணும்? அதுதான் சபையோட டெஸ்டினேஷன் வச்சுக்கோங்களேன். சபையினுடைய முடிவு, சபைக்கு நிச்சயம் ஒரு முடிவு உண்டு. எதோடு இருக்குது? இயேசுவின் வருகையோடு கூட முடிவடையும். எப்படி எருசலேம் தேவாலயத்துக்கு புதிய ஏற்பாட்டு சபை வந்த உடனே அந்த தேவாலயத்துக்கு ஆண்டவர் முடிவு கட்டிட்டார், இடிச்சிட்டார். இப்போ ரெண்டாவது நாம் இருக்கிறோம். இப்போது திருப்பி இந்த ஆலயத்தினுடைய முடிவு வரும். அதற்கு பிறகு 3வது தேவாலயம் வரும். அது வரும்போது இந்த ஆலயத்தினுடைய காரியம் என்னவாகும்? முடிவுக்கு வரும். ஸோ நாம் அதுக்கு பேர் தான் எடுத்துக்கொள்ளப்படுதல் நம்ம சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, இயேசுவே சொல்லியிருக்கிறாரு, நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இதை. இப்போ நீங்கள் கம்யூனியன் எடுக்க போகிறீங்க, இந்த கம்யூனியனை எது வரைக்கும் எடுப்பீங்கன்னா இயேசு வர வரைக்கும் எடுப்பீங்க. அதுக்கு பிறகு என்ன செய்ய மாட்டீங்க? எடுக்க மாட்டீங்க. அதாவது எடுத்துக்கொள்ளப்படுதலில் பங்கடைகிறவங்க எடுக்க மாட்டீங்க. போயிட்ட பிறகு ஒரு குரூப் இங்கே இருக்கும், அவன் கொடுத்துக்கிட்டே இருப்பான், அவன் இயேசு வரலன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நாம் வருகையில் போக போகிறோம். அப்போ இந்த எடுத்துக்கொள்ளப்படுதலில் பங்கடைவதற்கு நான் என்ன செய்யணும்? அதுதான் இப்போ மெயின். இன்றைக்கி அது தெரிஞ்சால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? போக முடியும். பைபிளில் நிறைய எடுத்துக்கொள்ளப்படுதல் இருக்குது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரத்தில் இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதுக்கு 11ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2 சாட்சிகள் காலூன்றி நிற்பார்கள், மேலே அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அது மட்டும் இல்லாமல் சபை எடுத்துக்கொள்ளப்படும். 1 தெசலோனிக்கேயர் 4, 16, 17 இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளப்படுதல் நிறைய இருக்குது பைபிளில். ஆனால் இப்போ நாம் ஒரு எடுத்துக்கொள்ளப்படுதலில் பங்கடைவதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒரு ஆள்கிட்ட கற்றுக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் ஒருத்தரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. யாரை பற்றினா ஏனோக்கை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஏனோக்கு 35 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். அப்படி தானே இருக்குது. ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். இதான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கொள்ளப்படுதல். இந்த ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு என்ன செஞ்சார் அப்படிங்கிறத மாத்திரம் பார்த்துட்டு நம்ம இன்றைக்கி முடிச்சுருவோம். ஏன்னா இருக்கிற அது ஒன்று பார்க்க தான் நேரம் இருக்குது. ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனார், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். வசனம் நேராக இருக்குது, எந்த விதமான உங்களுக்கு தியானமே தேவையில்லாதில். ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கையில் அப்படின்னு இருக்கு. இந்த சஞ்சரித்துக்கு அனுபவம் ரொம்ப முக்கியம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம் ரொம்ப முக்கியம். நீங்கள் 5ஆம் அதிகாரம் நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள். அங்கேயும் வசனம் சொல்லும், நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான் அப்படின்னு இருக்கு. இப்போ 2வது எடுத்துக்கொள்ளப்படுதல், இயேசு தேவனோடு கூட சஞ்சரித்தார் அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த சஞ்சரித்தல் என்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சஞ்சரித்தல்னால் என்ன? பல நேரத்தில் நமக்கு இந்த வேர்டு தெரியும், அந்த வேர்டுக்கான சரியான அர்த்தம் தெரியாது. நீர் எனக்கு கேடகமும் துருகமுமாக இருக்கிறீர் அப்படின்னா துருகம்னா என்னென்னா பாதி பேருக்கே தெரியாது. துருகம்னா என்ன அப்படின்னா துரு பிடிச்சிதான்னு கேட்டான் ஒரு ஆள். என்னென்ன அது துரு பிடிச்சிருக்குமே அதுவா அப்படின்னு கேட்டான். அது அல்ல. துருகம் என்பதற்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் நமக்கு இந்த தமிழில் இருக்கிற காரியம் தெரியும், ஆனால் நமக்கு அதுக்கு அர்த்தம் தெரியாது. சரி, இங்கே சஞ்சரித்தல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா ஆங்கில வேதாகமத்தில் என்ன போட்டிருக்குன்னா ஏனோக் வாக் வித் த காடுன்னு இருக்குது. ஏனோக் வாக் வித் த காட். அதுக்கு சரியான மொழிபெயர்ப்பு என்னென்னா ஏனோக்கு தேவனோடு கூட நடந்தான்னு அர்த்தம். சஞ்சரித்தல் கிடையாது. சஞ்சரித்தல் இன்னும் கொஞ்சம் நெருக்கமானது. நடக்கிறது வேறு, சஞ்சரிக்கிறது வேறு. நடக்கிறதுனா என்னென்னா 2 பேரும் கூட இருந்து நடக்கிறது தான் நடக்கிறது. சஞ்சரித்தல் என்பது அதிலும் கொஞ்சம் இன்னும் நெருக்கமான வார்த்தை தான் சஞ்சரித்தல். இப்போ சஞ்சரித்தலுக்கு ஒரு உதாரணம் பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு மாப்பிள்ளையை நம்ம பொண்ணை ஃபிக்ஸ் பண்ணுறோம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பண்ணுறதில்ல, அதை பண்ணிக்குது. அது சரி கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பண்ணி வைக்கிறது தான் சரி, சரியா? அதான் மெத்தடு. இப்போ 2 பேரும் பண்ணி வைக்கிறோம். என்கேஜ்மெண்ட் ஒன்று வைப்பாங்க. அந்த என்கேஜ்மெண்ட்டு இப்போ மாறி போச்சு, வேறு மாதிரி. எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகி கொலாப்ஸ் ஆகி என்ன நிலைமையில் இருக்குன்னு அவங்களுக்கும் தெரில, நமக்கும் தெரில. என்கேஜ்மெண்ட் எப்போ வைக்கிறான் தெரியுமா? இப்போல்லாம் பார்த்துருக்கீங்களா? கல்யாணத்தன்னைக்கு காலையில் வைக்கிறான். எதுக்கு அந்த என்கேஜ்மெண்ட்டு? காலையில் என்கேஜ்மெண்ட் வச்சு திருப்பி சாயங்காலம் எதுக்கு அந்த என்கேஜ்மெண்ட்டு? ஆக்சுவலாக என்கேஜ்மெண்ட் எதுக்குன்னா ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவாங்க? ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இதுக்கு பட்டா போட்டாச்சு, யாரும் கேட்காதீங்கன்னு அர்த்தம். யாரும் வராதிங்க, தயவு செஞ்சு நாங்கள் என்ன பண்ணி வச்சிட்டோம், 2 பேரையும் ஆல்ரெடி நாங்கள் ரிசர்வ் பண்ணிட்டோன்னு அர்த்தம். காலையில் ரிசர்வ் பண்ணி எதுக்கு சாயங்காலம் கல்யாணம் பண்ணோம்?
அதுக்கு தான் மொத்தமாக சாயங்காலம் மொத்தமாகவே கல்யாணம் பண்ணிக்கலாமே, இல்லை சடங்காச்சாரம் ஆயிடுச்சு. முந்தியெல்லாம் என்கேஜ்மெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி இருக்கும், 6 மாதத்துக்கு முன்னாடி இருக்கும். எதுக்காக அந்த என்கேஜ்மெண்ட் பண்ணுவாங்க? 2 பேரையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கல்யாணத்துக்காக. இப்போ இந்த கல்யாணம் ஒரு 6 மாதம் கழித்து நடக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 6 மாதமும் மாப்பிள்ளையும் பொண்ணு என்ன பண்ணுவாங்க? என்ன பார்க்குறீங்க? உங்களுக்குலாம் என்கேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா? அதையா கேட்குறேன். நானே எங்களது மறந்து இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன். திருப்பி அதையும் ஞாபகப்படுத்தி, போன வாரம் ஒரு கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணத்துக்கு போயிருந்தோம். நான் தான் பிரசங்கம். பாஸ்டருக்கு ஒரு 74 வயசு இருக்கும். அந்த கல்யாணத்தை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு பழைய கல்யாண ஞாபகம் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகும்னு சொல்லிட்டு பாஸ்டர் கேட்டேன். அப்படி தானே? என்ன ஆமாப்பான்றார். அவருக்குமே என்னவா இருக்காம்மா? சரி, ஓகே. இந்த பொண்ணு மாப்பிள்ளை என்ன செய்வாங்க இந்த 6 மாதமும்? இப்போ இருக்கிறவங்க வந்து இந்த ஃபோன்னு ஒன்று இருக்குது. என்கேஜ்மெண்ட்டில் 7 தட்டு 9 தட்டுன்னு வைக்கிறான். ஒரு தட்டில் ஃபோன் வச்சிட்றான். இப்போ கொடுக்கும் போதே பொண்ணுக்கு என்ன செஞ்சிடறான்? சிம்மை ஆக்டிவேட் பண்ணி ஃபோனை போட்டு கையில் கொடுத்துட்றான். ஏன்னா போய் ஃபோன் நம்பரை கேட்டால் அசிங்கமாக இருக்குது கேட்குறதுக்குன்ட்டு இவனே ஃபோனை போட்டு கையில் கொடுத்துட்றான். 2 பேரும் என்ன செய்கிறாங்க? மாறி மாறி பேசுகிறாங்க. பேசி ஃபோனை இரவும் பகலும் அவர்கள் ஃபோனிலே தியானமாக இருந்து அப்படி தான் பேசுகிறான். போங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவ்வளோ 10 மணிக்கு ஆரம்பிக்கிறான், காலை 4 மணி வரைக்கும் பேசுகிறான். இவனுக்கு எப்படி தெரியும்னு கேட்காதீங்க. என் கூட ஒரு தம்பி இருந்தான், அசிஸ்டண்ட்டு. நீங்கள் அப்புறம் என்ன பார்க்குறது ஒரு மாதிரி இருக்குது, இவருக்கு எப்படி தெரியும் இதெல்லாம்? அப்படி அசிஸ்டண்ட் இருந்தான். மீட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டு 2 பேருக்கு ஒரு ரூம் தான் அப்போல்லாம். மீட்டிங் அதுக்கப்புறம் தான் ரூம் தனித்தனியாக கொடுங்கன்னு கேட்டேன் நான். மீட்டிங் முடிச்சுட்டு வந்த பிறகு 10 மணிக்கு இந்த பூச்சி சவுண்டு மாதிரி ஒன்று கேட்கும். பச்சை 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 பச்சைன்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். 4 மணி வரைக்கும் கேட்கும் பாருங்கள். நான் கேட்டேன், என்ன தாண்டா பேசுவீங்க? 4 இப்போது நான் பாயிண்ட் எடுத்துகிட்டு வரோம், 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் எடுத்துகிட்டு வரோம். இப்போ பாஸ்டர்லாம் தியானித்து ஒரு 7 பாயிண்ட் எடுத்துகிட்டு வராங்கன்னு வச்சுங்களேன். இதை பேசுகிறதே 40 நிமிஷம் 50 நிமிஷத்துக்கு மேலே நம்மளால் என்ன செய்ய முடியல, பேசவே முடியல. பாயிண்ட்டே இல்லாமல் 4 மணி நேரம் பேசியிருக்கான். எவ்வளோ பெரிய அவன்லாம் பிரசங்காரம் வந்தானா பெரிய ஆளாக வருவான் அவன். அப்படி தான் பேசுகிறான். என்னடா பேசுனேன்? சாப்பிட்டியா? திருப்பி வைக்கும் போதும் கேட்குறான், சாப்பிட்டியா? என்ன நடுவில் ஃபோனை வச்சுட்டு சாப்பிடவா போச்சு? அடேங்கப்பா, அப்படி பேசுகிறான். ஃபோன் சூடாகி, காது சூடாகி, மண்டை சூடாகி, கடைசியாக அந்த ஃபோன் சொல்லுது, உயிர் போகுது வச்சிடறாடே அப்படின்னு சொல்லுது. அதாவது பேட்டரி சார்ஜ் முடிவடைய போகிறது. வைக்கவும் மாட்டேங்கிறான். ஃபோனை இரு சார்ஜ் போட்டு கூப்பிட்றேன்ட்டு சார்ஜ் போட்டு கூப்பிட்டு ஃபோன் வெடித்து அவன் மண்டையும் வெடித்து செத்தவன்லாம் இருக்கான். இப்போ யோசிச்சு பாருங்கள், திடீர்னு ஒரு நாள் ஃபோன் வரல. நான் இவங்க சொன்னது காரணம் இருக்குது. திடீர்னு ஒரு நாள் ஃபோன் வரல, இது எப்படி இருப்பாங்க? 2 பேரும் எப்படி இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? நீங்கள் அவனை பார்த்தீங்கன்னா வனாந்தரத்தில் என் நாத்துமா நீரோடைய வாஞ்சிப்பது போல், அவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உட்காந்துருப்பான். இதை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மூட்டை பார்த்து இப்படியே உட்காந்துருக்கோம். என்னடாச்சு? ஒன்றும் இல்லை. என்னடா சொல்கிறா? முகம் ஒரு மாதிரி வாட்டமாக இருக்குது. ஒன்றும் இல்லை, சும்மா தான் இப்படியே உட்காந்துருப்பான். அந்த எஸ்எம்எஸ் ஒன்று டங்குன்னு அடிக்கும் பாருங்கள். அடித்த உடனே நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும். அப்படி தான் துள்ளி குதித்து எடுத்து அதை பார்ப்பான். ஒன்றும் இருக்காது, ஹாய் அப்படின்னு இருக்கு, அவ்வளோதான் இருக்காது மொத்தமே. அவன் முகத்தில் நீங்கள் பிரகாசத்தை பார்க்கணுமே. இதற்கு பேர் தான் சஞ்சரித்தல். 2 பேரும் ஒருத்தர் பார்க்கல, சந்திக்கலை, குடும்பம் ஆரம்பிக்கலை. அந்த பொண்ணை பற்றின எண்ணம் இவனுக்கும், இவனை பற்றின எண்ணம் அந்த பொண்ணுக்கும் 24 hours ஓடிக்கிட்டே இருக்கும். என்ன வேலை பார்த்தாலும் ஓடும். எதை பார்த்தாலும் இதுக்கு வாங்கலாமா, அதுக்கு வாங்கலாமா, இப்படி ஓடிக்கிட்டே இருக்கும். இப்பொழுது நம்முடைய மணவாளன் நம்மை நிச்சயம் பண்ணிவிட்டு தூரதேசம் போயிருக்கிறார். அவருக்கு 24 மணி நேரம் நம்மை பற்றின எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்குது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை 24 மணி நேரம் அந்த மணவாளனுக்கு இந்த மணவாட்டியை பற்றி எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்குது. அவரை பற்றின எண்ணம் உங்களுக்கு 24 மணி நேரம் அப்படி இருந்தால் அதற்கு பேர் தான் தேவனோடு கூட சஞ்சரித்தல். இப்படி இருக்கிறீங்களா? இதான் கேள்வி. என்ன வேலை பார்த்தாலும் கத்தரை பற்றின எண்ணம் ஒன்று என்ன செய்யணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எத்தனையோ பேர் பாருங்கள், எத்தனையோ பரிசுத்தவான்கள் பாருங்கள், அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் மைண்டில். அவங்க ஏதாவது ஒன்று ஒரு சோத்திரம் பண்ணுவாங்க, துதிப்பாங்க, பாட்டு பாடுவாங்க, ஏதோ ஒன்று ஓடிட்டே இருக்கணும். ஆனால் இன்றைக்கி இருக்கிறவங்கள கேட்டு பாருங்கள், தேவனோடு கூட சஞ்சரிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி இருக்கிறவங்களோட பிஸி ஷெட்யூல். இன்றைக்கி எல்லாருக்குள்ளேயும் ஒரு வார்த்தை இருக்குது. சின்ன பையன் கூட சொல்கிறான், ரொம்ப பிஸியாக இருக்கேன். என்ன பிஸியாக இருக்கிறாங்க நமக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அவ்வளோ பிஸி. யாரை கேளாங்க பிஸி, யாரை கேட்டாலும் பிஸி. இவங்கள போய் நிற்க வச்சு, இப்போ உங்கள் வீடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ பையன் ஸ்கூலுக்கு போகிறான்ல, காலையில் போகிறான்ல,
உங்கள் வீடு காலைல ஒரு 7 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் எப்படி இருக்கும்? 7 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் ஒரு 3ஆம் உலக யுத்தம் ஒன்று நடந்துகிட்ருக்கோம் இல்லையா? இந்த அம்மா ஒன்று அப்படியே காலில் சக்கரம் கட்டாத குறைதா, இங்கே ஓடி அங்கே ஓடி அப்படி டிஃபன் பாக்ஸில் சாப்பாடை போட்டு வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்து வச்சு எல்லாம் எடுத்துருக்கோம். இந்த அம்மாவுக்கு எப்போ ரொம்ப கோவம் வரும்னு கேட்டிங்கன்னா, இந்த அம்மா இவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஆள் ஒருத்தர் பேப்பர் படிச்சுன்னு இருப்பார் அந்த வீட்டில் உட்காந்து. அந்த ஆளை பார்த்தா எவ்வளோ டென்ஷன் ஆகும் தெரியுமா அந்த அம்மாவுக்கு. அது என்ன செய்யாதுன்னா, கணவரை நேராக திட்ட முடியாது, அதனால் சேர்த்து திட்டம். நீங்களாம் உருப்படவே மாட்டீங்கடானோ, அது பையனை சொல்லுதா நம்மளை சொல்லுதானே தெரியாது, மொத்தமாக சேர்த்து சொல்லலாம். அப்படி இந்த அம்மா அவ்வளவு டென்ஷனாக இருக்கும். இதுக்கு நடுவில் என்ன செய்வாங்கன்னா, மிக்சிக்கு ஜோம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க கையை வச்சு இப்படி வச்சு. அதுக்கு என்ன ஜோம் பண்ணுவாங்க தெரியாது, கேட்டால் சட்னி அரைக்கிறம்பாங்க. இப்படி கையை வச்சு ஜோம் பண்ணிட்டு. இப்போ அந்த அம்மாவை நிறுத்தி கேளுங்க, நீங்கள் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டு இருக்கிறீர்களா? இந்த அம்மா என்ன சொல்லும்? இப்போ கதை முடிஞ்சு அவ்வளோதான். சகோதரர்களும் அப்படித்தான். அந்த டிராஃபிக்கில் நிற்கும் போது பார்த்திங்கன்னா நம்பர் குறைஞ்சிக்கிட்டே வருது இல்லை, 15, 14, 13. அது குறைய இவனுக்கு பிபி ஏறும். பார்த்துருக்கீங்களா? சில ஆட்கள்லாம் ட்ருன்னு இருப்பான், அப்படியே அது 0ன்னும் போது அப்படி பறந்துட்டு போவான். அந்த நேரத்தில் அவன் முன்னாடி நின்று மைக்கை கையில் வச்சு, நீங்கள் இப்பொழுது தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கிறீர்களானா என்ன பதில் சொல்வார்? பைக்கை விட்டு அடிச்சுட்டு போயிடுவான். ஏன்னா இப்போ நம்ம எல்லாருமே சொல்கிறது, நாங்கள் ரொம்ப பிஸி, வேலை வெட்டி இல்லை, ஆனாலும் பிஸி, எப்போ பாரு பிஸி. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, பைபிளில் தாவீதுன்னு ஒரு ராஜா இருக்கிறார். இந்த ராஜாவை பற்றி பார்த்தீங்கன்னா, அவருக்கு அவருடைய காலம் த மோஸ்ட் பிஸியஸ்ட் காலம். சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாராம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ரத்தம் சிந்தின காலம். சாலமோன் காலம் சமாதான காலம், தாவீதின் காலம் யுத்த காலம், பயங்கர யுத்தம். அது மட்டும் இல்லாமல் 3 வருஷம் பஞ்சம், பயங்கரமான அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு நாட்டையே நடத்தணும். இது பத்தாததுக்கு தாவீதுக்கு 8 மனைவி. நம்மளாம் ஒன்று வச்சுக்கிட்டே அவன் சாமியார் மாதிரி ஆகிட்டான். அப்படியே காலையில் வீட்டை விட்டு கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா எங்கே போகிறோம் ஏது போகிறோன்னே தெரியல. வெளியே வந்த பிறகு தான் அவனுக்கு தெரியுது நம்ம எங்கே போயிட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லி. 8 மனைவி, பத்தாவதுக்கு 13 பிள்ளைகள். இப்படி ஒரு பெரிய இந்த தாவீது சொல்கிறான், கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். அவன் பொய் சொல்லலை, பொய் சொன்னால் பைபிளில் வராது. இவ்வளோ பிஸி ஷெடியூல்லையும் அவன் தேவனுக்கென்று ஒரு நேரத்தை கொடுக்க முடியுமானால், உங்களுக்கு எனக்கு என்ன, ஒரே குடும்பம், மிஞ்சி போச்சுன்னா 2, இப்போல்லாம் 1 தான். 1க்கே அவன் கஷ்டப்பட்டு திரிடான். ஒரே ஃபேமிலி, ஒரே வேலை, ரொட்டீனாக மெக்கானிக் லைஃபு. காலைல 9 மணிக்கு கிளம்புனோம்னா சாயங்காலம் 6 மணி வரைக்கும் அதே வேலை தான். ஆனால் கேட்டு பாருங்கள், ரொம்ப பிஸி, ரொம்ப பிஸி. என்ன பிஸி? தாவீதை விடவா நம்ம பிஸி? ஒரு நாட்டையாக அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிகிட்ருக்குறோம், இல்லை யுத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறோமா? ஒன்றும் கிடையாது. நீங்கள் நினைத்தால் தேவனுக்கு நேரம் கொடுக்க முடியும், நீங்கள் கொடுத்தே ஆகணும். அப்படி சஞ்சரிக்கிறவர்கள் தான் எடுத்துக்கொள்ளப்பட முடியும்னு வசனம் சொல்லுது. இன்றைக்கி நமக்கு அந்த எண்ணம் இல்லை. நீங்கள் சில பரிசுத்தவான்களோட நான் ஊழியத்தில் இருந்திருக்கிறேன், அசிஸ்டண்ட்டாக பேக் தூக்கிட்டு போவேன். போகும்போது அவங்க ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு தூங்குவாங்க. தூங்கும்போது இந்த பக்கமும் அந்த பக்கமும் திரும்பி படுப்பாங்க. படுக்கும்போது பார்த்திங்கன்னா பாடி பெயின்லாம் இருக்கும். அவங்க இப்போ மாதிரிலாம் இல்லை, அப்போல்லாம் அந்த பரிசுத்தவான்களோட காலம்லாம் YKP எல்லாம் வருவார். அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் பஸ்ஸில் ஏறி மொத்த பெட்டியும் தூக்கிட்டு வருவார், திருவள்ளூர் பஸ்ஸில். இப்போ நமக்கு ஆண்டவர் கிருபை ஏதோ நல்ல காரெல்லாம் கொடுத்துருக்காரு, ஏறி இறங்குறோம். அவ்வளோ கஷ்டப்பட்டு வருவாங்க. நைட் படுக்கும்போது இப்படி திரும்பி படுக்கும்போது பாருங்கள், சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்பாங்க. இந்த பக்கம் திரும்பி படுக்கும்போது அல்லேலூயா சோத்திரம்பாங்க. காலையில் கேட்போம், என்னையா பாடி பெயினுங்களா, அமுக்கி விடட்டுமா, இல்லை நைட்டெல்லாம் சோத்திரம் பண்ணிங்களேன். அவங்க சொல்லுவாங்க, தெரியலையே தம்பி, அப்படியா அப்படிம்பாங்க. அப்படி அர்த்தம் என்னென்னா, அவர்கள் சரீரம் தூங்குகிறது, ஆத்மாவோ கர்த்தருக்கு முன்பாக விழித்திருக்கிறது. இதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், என் படுக்கையிலும் நான் உம்மை நினைக்கிறேன். இதுதான் தேவனோடு கூட சஞ்சரித்தல். நம்ம ஆட்கள்லாம் படுத்தாமனா அடுத்து 3வது குண்டு போட்டாலும் எழுந்திரிக்க மாட்டான். காலையில் எழுந்திரிச்சு கேட்குறான், மழையா பெஞ்சிச்சு, இடி இடிச்சு ரோடு ஃபுல்லாக தண்ணி போயிருக்கு, ஊரே கலையபரமாக இருக்குது. காலைல கேட்குறான், மழையா? எனக்கு தெரியாத, உனக்கு எக்காலம் ஊதுனாலும் தெரியாது. அப்படி இருக்கான். நீ என்ன செய்தாலும் உன் ஆத்மா தேவனோடு கூட சஞ்சரிக்கணும். அவருக்குன்னு ஒரு இடம், இது ஏதோ சும்மா சொல்கிறதுனால வராது, ப்ராக்டிஸ் பண்ணணும். கர்த்தரை ஒரு இடம், அப்படியே ஒரு துதி, ஒரு ஸ்தோத்திரம், இதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் இருக்குது. அதை நீங்கள் செஞ்சிங்கனாலே இதுக்கு நீங்கள் வந்துடலாம். அதுக்கு ஒரே ஒரு எக்ஸசைஸ் என்னென்னா, காலையில் நீங்கள் தூங்கி எழுந்திரிக்கிறீங்க இல்லையா, அந்த முதல் 1 மணி நேரத்தை ஆண்டவர் கையில் கொடுத்துடணும். நான் சொல்கிறது அதிகாலை, உங்கள் அதிகாலை கிடையாது. இன்றைக்கி நிறைய பிள்ளைகளுடைய அதிகாலை 8, 9, அது இல்லை. காலையில் ஒரு 4 மணி 5 மணி இதை ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும். சபை காலையில் 1 மணி நேரம், அதிகாலையில் என்னை தேடுகிறவன்
கண்டடைகிறான். காலைதோறும் அவருடைய கிருபை. முந்தியெல்லாம் காலை ஜபம் ஒன்று டெய்லி உண்டு சர்ச்சில். ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக வச்சாங்க. காலையில் 5 மணிக்கு வந்து நீங்கள் ஒரு 6 மணி வரைக்கும் தேவ சமூகத்தில் உட்காந்து பாருங்கள். அந்த நாள் முழுவதும் ஒரு பிரசன்னம் உங்களை மூடிக்கொண்டே இருக்கும். அந்த 1 மணி நேரத்தில் படிக்கிற வசனம், பாடுற பாட்டு, தியானிக்கிற தியானம், ஏதோ ஒன்று உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். இது வந்து நான் காலேஜ் படிக்கும்போது ஃபஸ்ட் இயரில் எங்கள் சர்ச்சில் சொல்லி கொடுத்தது எனக்கு. 5 to 6 ப்ரேயரில் சர்ச்சுக்கு போயிட்டு 7:30 மணிக்கு அப்படியே காலேஜுக்கு போவோம். போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஜபத்தில் பாடின பாட்டோ இல்லை அவங்க கொடுத்த ஒரு சின்ன தாட்டோ மைண்டில் இருக்கும். காலேஜ் போயிட்டு வர வரைக்கும் இருக்கும். அது அப்படியே மனசில் பதியும். இதுதான் தேவனோடு கூட சஞ்சரித்தல் அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கி சபை அந்த சஞ்சரிக்கிற அனுபவத்தை விட்டு போயிடுச்சு. இன்றைக்கி இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்க, இதோட அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான். ஆண்டவரோடு கூட ப்ரேயர் லைஃபே கிடையாது, பைபிள் ரீடிங் கிடையாது. பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இப்போல்லாம் பைபிள் முந்தையெல்லாம் வீட்டில் ஒரு குடும்ப ஜபம்னு ஒன்று இருந்துச்சு. நீங்கள் சிஎஸ்சிக்காரங்க வீட்டுக்கு போய் பாருங்கள், இன்றைக்கும் ஒரு குடும்ப ஜபம்னு ஒன்று வச்சுருப்பாங்க. உட்காந்து ஒரு அதிகாரம் வாசித்து 2 பாட்டு பாடுவாங்க. இப்போ நம்ம வீடுகளில் அது இருக்குதா கேட்டு பாருங்கள். உடனே சொல்கிறது, பிள்ளைங்க டியூஷன் போயிட்டு ஒரு நேரத்துக்கு வராங்க, அவர் வேலைக்கு போயிட்டு ஒரு நேரத்துக்கு வராரு, நாங்கள்லாம் சேர்ந்து ஜெபிக்க நேரமே இல்லை. சேர்ந்து ஜெபிக்கவே நேரம் இல்லையே, அப்புறம் எப்படி சேர்ந்து பரலோகத்துக்கு வருவீங்க வருகையில்? கொஞ்சத்தில் உண்மையானதானே கர்த்தர் அநேகத்தில் அதிபதியாக வைப்பார். பிள்ளைங்க டியூஷனை முடிச்சுட்டு வந்த உடனே சாப்பாடு கொடுக்காதீங்க. வந்த உடனே ஒரு 1/2 மணி நேரம் உட்கார சொல்லுங்கள். ஒருவேளை கணவன் இருந்தால் சேர்ந்து உட்காருங்க, இல்லையா மனைவி பிள்ளைகள் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. கணவனை சொல்லுங்கள், வெட்டியாக யார் கூடயாவது நின்று ரோட்டில் டீ குடிக்காமல் வந்து சேருன்னு சொல்லுங்கள். அவர் ஒன்று வெளியே 8:30 மணிக்கு மேலே ஒன்றும் பண்ண மாட்டார். உட்காந்து எவனையாவது கூப்பிட்டு டீயும் பஜ்ஜியும் தின்னுக்கிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு பயம் அந்த ஆளுக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. வீட்டுக்கு போனால் பிரச்சனை ஆகுமே, டென்ஷன் ஆகுமேன்ட்டு அவன் இருக்கிறவனெல்லாம் கூப்பிட்டு டீயை வாங்கி கொடுத்துக்கிட்டு இப்படியே ரோட்லேயே தெரியிறான். நீங்கள் கூப்பிடுங்க, இல்லைப்பா நான் ஒன்றும் பேசலை, நீ தயவு செஞ்சு வா, வந்து நம்மலாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். இப்போ எத்தனை வீட்டுக்கார பாருங்க, அப்பா சோத்திரன்றாரு. நாங்கள் 2 பேர், நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா, 2 பேர் அப்பா வீட்டுக்கு வரலாம் போல் இனிமேட்டு நமக்கு அப்படின்னு. இப்போ இருக்க அப்பா அம்மார்கள்லாம் ரொம்ப ஸ்மார்ட் ஆகிட்டான். இப்போ நிறைய அப்பா அம்மார்கள்லாம் வீட்டுக்கு வரதில்லை. இப்போ வர்றதா இருந்தாலும் இப்போ அப்பா என்ன பண்ணுறாருன்னா ஃபோன் பண்ணி பையனுக்கு கேட்குறாரு, நிலவரம் எப்படா இருக்குது, வரலாமா அப்படின்னு. அவன் சொல்கிறான், இன்னும் புயல் கரையை கடக்கலை, நீங்கள் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வான்றான். நீங்கள் உங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லுங்கள், 8 மணிக்கெலாம் வாங்கப்பா நம்ம ஜெபம் பண்ணுவோன்னு சொல்லுங்கள். கணவன் மனைவி பிள்ளைகளாய் சேர்ந்து ஒரு 1/2 மணி நேரமாவது தேவ சமூகத்தில் உட்காரணும். உட்கார்ந்தாதான் வருகையில் போகிறதுக்கான ஏதோ ஒன்று ஆரம்பிக்கிறீங்கன்னு அர்த்தம். வீட்டில் ஜபமும் இல்லை, வேத வாசிப்பும் இல்லை, பிள்ளைகள் உங்களை பார்க்குறாங்க, நீங்கள் ஒரு பக்கம் டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க, இல்லைனா படுத்து தூங்குறீங்க, எப்படி கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார் சொல்லுங்கள்? தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம் ரொம்ப முக்கியம். நிறைய விஷயம் இருக்குது, பட் நேரம் குறைவாக இருக்கிறதுனால நான் வேகமாக போகிறேன். 2வது ஏனோக்கு செய்த மிக முக்கியமான விஷயம் என்ன வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 22வது வசனம், ஆதியாகமத்தின் புத்தகம் 5:22 வாசிங்க. ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். இது 2வது ரொம்ப முக்கியம், நல்லா கவனிங்க. 22வது வசனம் சொல்லுது, ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கையில் குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கையில், அதான் ரொம்ப முக்கியம். ஸ்பிரிச்சுவல் லைஃப் கரெக்டாக இருக்கும் போதே குடும்ப வாழ்க்கையும் கரெக்டாக வாழ்ந்துருக்கிறான் அவன். சிலர் ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கை ரொம்ப அதிகமான உடனே என்ன செஞ்சுருவாங்க தெரியுமா, ஃபேமிலி லைஃப்பை கவனிக்க மாட்டான். கேட்டால் இப்போ ஸ்பிரிச்சுவல் லைஃப் மட்டும் இல்லை, இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் வேலைக்கு போகிறவங்க கூட கொஞ்சம் வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பித்தோன்னே குடும்பத்தை பற்றின கவலையே இருக்காது. கவலை இருக்காதுன்னா நான் சொல்கிறது குடும்பத்தை கவனிக்க மாட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. இப்போ இந்த உதாரணமாக நம்மளை மாதிரி கணவன்மார்களுடைய விஷயம், ஒரு கான்செப்ட் என்னென்னா, கொண்டு வந்து காசை வீட்டில் கொடுத்தாச்சுன்னா வேலை முடிஞ்சு. கொண்டாந்து கொடுத்தோடனே, ஏமா எவ்வளோ மாதம் தேவை, இந்தா மளிகை சாமான் வாங்கிக்க, வீட்டு வாடகை கட்டிக்க, எல்லாம் கொடுத்துட்டாருன்னா அவர் வேலை முடிஞ்சிச்சு. ஆனால் என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா, அவர் கொடுக்குறத அட்ஜஸ்ட் பண்ணி நடத்தி உங்கள் அப்பா அண்ணன் கொடுக்குற காசெல்லாம் போட்டு கடனை வாங்கி நடத்துகிறீங்க. கொஞ்ச நாள் கழித்து கடன் ஆனவொன்னே அவர் கேட்பார், எதுக்கு இவ்வளோ கடன் ஆச்சு, நான் தான் உனக்கு எல்லா காசும் கொடுத்தேனே, உனக்கு குடும்பத்தை நடத்தவே தெரிலம்பார். அதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும், காசை கொடுத்தவொடனே கொஞ்சம் வாங்க உட்காருங்க கூட, நம்ம என்ன செய்வோம், போய் மளிகை சாமான் 2 பேரும் வாங்கிட்டு வருவோன்னு கூப்பிடுங்க. இது நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம். பல கணவன்மார்களுக்கு பெட்ரோல் விலை ஏறுறது தெரியுமே ஒழிய பால் விலை ஏறுறது தெரியவே தெரியாது.
தோரம்பருப்பு என்ன விலைன்னு தெரியாது. நான் இவ்வளோ கரெக்டாக சொல்கிறேன்னு என்னை பார்க்காதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஊழியத்துக்கு வாரம் வெளியே போகிறாள். எது ஒன்றுக்குமே என் மனைவி வந்து என்னை டிபெண்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் மளிகை சாமான் வாங்கும் போது மட்டும் என்னை கூட்டிகிட்டு தான் போவாங்க. நான் வந்து என்ன நினச்சிக்கிட்டேன்னா, நம்ம மேலே அவங்களுக்கு ரொம்ப பாசம், நம்ம இல்லாமல் என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க வெளியவே போக மாட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் மளிகை சாமான் வாங்கும் போதும் நீங்கள் வாங்கலை, நம்ம 2 பேரும் போவோம் அப்படிம்போம். சரி, இந்த ஒன்றுக்கு கூப்பிட்றாங்களே, இந்த ஒரு விஷயத்துக்கு போவோம் அப்படின்னு கூட போனால் இந்த வண்டியை தள்ளிக்கிட்டே போவோம். பொருளெல்லாம் எடுத்து வைப்பாங்க. கரெக்டாக பில்லு போடுற இடத்துல அந்த அம்மா காணாமல் போயிடும், இருக்க மாட்டாங்க. திரும்பி பார்த்தோம்னா ஒரு 10 அடி தள்ளி நிற்பாங்க. வாங்கன்னு கூப்பிட்டா நீங்களே போடுங்க அப்படிம்பாங்க. இவங்க அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே நிற்பாங்க. இது எனக்கு புரியவே இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரிஞ்சிச்சு, மாதம் ஒரு பொருள் விலை என்ன ஏறுதுங்கிறது யாருக்கு தெரியணும்? எனக்கு தெரியணும். நம்ம ஊழியத்துக்கு போகிறவங்க வர ஆஃபரிங் கொண்டாந்து கையில் கொடுத்துட்டு குடும்பத்தை பார்த்துக்க அப்படின்ட்டு இவர் போயிடுவார். அதுக்கப்புறம் குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியாது. பல வீட்டில் இன்றைக்கி இதுதான் பிரச்சனை. இன்றைக்கி நிறைய கணவன்மார்களுடைய விஷயம் என்னென்னா, காலைல 6 மணிக்கு வெளியே போறீங்க, 10 மணிக்கு உள்ளே வரீங்க, வீட்டில் என்ன நடக்குதுன்னா தெரியுமா? விசாரிக்கிறீங்களா? கேட்டால் நான் ரொம்ப பிஸி, இந்த குடும்பத்துக்காக தான் நான் உழைக்கிறேன், இந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா? கஷ்டப்படுறீங்க. குடும்பம் எங்கே? சம்பாரிச்சாச்சு, இடம் வாங்கியாச்சு, வீடு வாங்கியாச்சு, எல்லாம் இருக்குது, நகை வாங்கியாச்சு, குடும்பம் எங்கே? திருப்பி வந்து பார்த்தா குடும்பம் இல்லை. பல குடும்பத்தில் அன்பே இல்லை. அதான் உண்மை விஷயம். அதான் அதே மாதிரி தான் நீங்களும். அந்த ஆள் வேலை முடித்து வராரு, வீட்டுக்குள்ளே நுழையும் போதே அப்படியே டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அவர் ஏமா காஃபி கொடுப்பியாமா? இருங்க, இவளுக்கு கல்யாணம் ஆகுதா இல்லையான்னு இப்போ பார்த்துட்டு வந்துடுறேன். டிவியில் சீரியல். உன் கல்யாணமே இங்கே மோசமாக போயிட்டுருக்கு, அவளுக்கு கல்யாணம் ஆனால் என்ன ஆகாட்டி என்ன? நிறைய பேர். அந்த ஆளை ஒரு நாளாவது நீங்கள் அவருக்கு ஃபோன் பண்ணி, வேலைக்கு போகிறாரு, சாப்பிட்டீங்களான்னு கேட்டிருக்கிறீங்களா? 11 மணிக்கு 12 மணிக்கு ஒரு 10% தான் கேட்பாங்க. 90% கேட்கவே மாட்டாங்க. இதோடு எப்போ கேட்பீங்க தெரியுமா? சாயங்காலம் 5:30 மணிக்கு ஃபோன் பண்ணுவீங்க, வேலையை விட்டு கிளம்பிட்டீங்களாப்பா அப்படின்னு. அந்த ஆளுக்கு நல்லா தெரியும் நீங்கள் ஏன் ஃபோன் பண்ணியிருக்கிறீங்கன்னு. கிளம்பும் போது ஃபோன் பண்ணுறது, ஃபோன் பண்ணி நீங்களும் 5:30 மணிக்கு ஃபோன் பண்ணி அந்த ஆளுக்கு வரும்போது கொஞ்சம் மாவு வாங்கிட்டு வந்துங்க, பிரெட்டு வாங்கிட்டு வாங்கின. அந்த ஆளுக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம ஏதோ ஒரு கொரியர் சர்வீஸ் வச்சுருக்கோம் போல், வீட்டுக்கு வரும்போது எல்லாம் வாங்கிட்டு வர அது தப்பு கிடையாது, வாங்கிட்டு வர சொல்கிறது. நடுவில் ஒரு ஃபோன் பண்ணி அவரை விசாரிக்கணும் இல்லை, சாப்பிட்டீங்களான்னு கேட்கணும், காப்பி குடிச்சிங்களான்னு கேட்கணும். நீங்கள் அவங்கள விசாரிக்க மாட்டீங்க, அவர் உங்களை விசாரிக்க மாட்டார். ஆனால் 2 பேரும் கேட்டு பாருங்கள். ஒரு பிரச்சனை ஒன்று வந்துச்சு பாஸ்டர்கிட்ட. அந்த பாஸ்டர் வந்து உட்காந்துருக்காரு, 2 பேரும் வந்து பிரச்சனைகளை சொல்கிறாங்க. சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, அந்த அம்மா சொல்லுது, பாஸ்டர் இந்த வீட்டுக்கு காலையில் 5 மணிக்கு எழுந்துச்சி ஒரு மாடு மாதிரி வேலை செய்கிறேன், இவருக்கு நன்றியே இல்லை. அவர் சொல்கிறார், நான் கூட தான் பாஸ்டர் நாய் மாதிரி உழைக்கிறேன். பாஸ்டர் சொன்னார், நாங்கள் உங்களுக்கு மனுஷனும் மனுஷியும் தான் கல்யாணம் பண்ணி வச்சோம், 6 மாதம் கழித்து ஒரு மாடும் நாயும் வந்து நிற்கிது. உங்களை ஆண்டவர் அப்படி வேலை செய்ய சொன்னாரா? லேவி ராகமத்தில் அப்படி இருக்குதா? கணவன் ஆனவன் நாயை போல நாக்கை தொங்க போட்டுக்கொண்டு காலமெல்லாம் அலைய கடவன், மனைவியானவளோ மாடை போல வீட்டை சுற்றி சுற்றி வர கடவுள்னு இருக்கா? ஏன் நீங்கள் வேலை குடும்பத்துக்கு பார்த்துட்டு குடும்பமே இல்லை? இப்போது பல குடும்பமே பாதிப்பு. சில பாஸ்டர்ஸுக்கெல்லாம் பிபி சுகர் இருக்குது. காரணம் என்னென்னா, சர்ச்சில் இருக்க குடும்ப பிரச்சனை. பாஸ்டரை பார்க்கலாம்னு சொல்லிட்டா ஜோடாக வந்து உட்காந்துருக்கு. நிறைய பேர் இப்படி பிரச்சனை பேசி பேசி பாஸ்டர் குடும்பத்தில் பிரச்சனை. இப்போது என்னன்னு கேட்டால், பாஸ்டர் இவங்களோடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. காரணம் என்ன? உங்கள் குடும்பத்தை நீங்கள் தான் விசாரிக்கணும். அவன் பாருங்கள் தேவனோட சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கிறான், குடும்பத்தையும் பத்திரமா பார்த்துருக்கிறான். நோவா பாருங்கள் தேவனோட சஞ்சரிச்சுட்டு இருக்கிறான். எபிரேயர் 11 சொல்லுது, நோவா தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி ஒரு பேழையை உண்டு பண்ணினான். முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, முதல்ல ஆண்டவர், 2வது குடும்பம், 3வது தான் வேலையோ ஊழியமோ எல்லாமே. இன்றைக்கி வேலை இருக்குது, ஊழியம் இருக்குது, குடும்பம் இல்லை. நிறையா குடும்பம் இன்றைக்கி காணாமலே போயிடுச்சு. குடும்பத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. அவங்க வந்து கடைசியாக சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இவர் என்றைக்கு எங்கிட்ட கொஞ்சம் பேசினார்னு கேளுங்க பாஸ்டருங்கிறாங்க. நிறைய கணவன்கள் வீட்டில் பேசுகிறதே இல்லை. அவனுக்கு என்னென்னா பேசினா பிரச்சனை வருமோன்னு பயம், ஆனாலும் பேசுகிறதில்ல. நிறைய கணவன் வீட்டுக்கு வரும்போது ஃபோன் பேசிக்கிட்டே வர்றாரு, ஃபோன் பேசிக்கிட்டே பதில் பேசுவார். அந்த மாதிரி காப்பி வேணுமா, சாப்பிட்றீங்களா, ஊம பாஷையிலே பேசுவான். பலர் ஃபோன் எடுத்துகிட்டு பாத்ரூம்குள்ளே வேற போயிடறான்.
அந்த அம்மா பாவமாக இருக்குது. அந்த அம்மாவை பார்த்தா வேறு வழியே இல்லை. அப்புறம் பாத்ரூமில் உட்காந்துருக்கிற கணவனை கேட்குது, என்னப்பா சாப்பிட்றீங்கன்னு. பாத்ரூமில் உட்காந்துருக்கோம், என்ன சாப்பிடுவான்? ஏன்னா வெளியே தான் நீ பேசவே மாட்டிய. பாத்ரூம்குள்ளே போய் உட்காந்துக்குது. உட்காந்து மனைவியோட ஒரு 15 நிமிஷம் பேசுகிறீங்களா? கணவனோட ஒரு 15 நிமிஷம் பேசுகிறீங்களா? ஒரு டாக்டர் சொல்கிறாரு, 2 பேரும் ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் பேசினா போதுமா, எல்லா பிரச்சனையும் என்ன பண்ணிடலாமா, சால்வ் பண்ணிடலாமா? அந்த 15 நிமிஷம் தான் 1/2 மணி நேரம் ஜபம். நீங்கள் ஜபத்தில் உட்காந்து முடிச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் பேசி பாருங்கள், உங்கள் குடும்பத்தில் எந்த பிரச்சனையுமே இருக்காது. இன்றைக்கி ஏன் எந்த காலத்திலும் இல்லாமல் இந்த காலத்தில் பயங்கர பிரச்சனை. ஒரு பேப்பரில் இது போட்டிருக்கான், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போட்டிருக்கான், எந்தெந்த மதங்களில் எவ்வளோ டிவோர்ஸ்ன்னு போட்டிருக்கான். அதில் கிறிஸ்தவ மதத்தில் 8% இருக்குது டிவோர்ஸ். 8% 12% இருக்குது. அதாவது 100 குடும்பத்தில் 12 குடும்பம் பிரியுதாமா. எவ்வளோ அநியாயம் பாருங்கள். ஒரு கணவன் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும், பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், எல்லாத்தையும் தெளிவாக சொல்லி கொடுத்ததான ஒரே ஒரு புக்கு உலகத்தில் இருக்குதுன்னா நம்மளோட பரிசுத்த வேதாகமம் மட்டும்தான் இருக்குது. இந்த பரிசுத்த வேதாகமத்தை வீட்டில் வச்சிருக்கிற கிறிஸ்தவங்க வீட்டில் தான் பிரச்சனை. சமாதானம் கிடையாது, சண்டை, எப்போ பார்த்தாலும் பிரச்சனை. எந்த இடத்துக்கு போங்க 2 பேரும் ஒன்றா வராங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, நாங்கள் பேசி 6 மாதம் ஆச்சு. ஒரே வீட்டில் இருக்காங்க. எப்படி 6 மாதம் பேசாமல் ஒரு வீட்டில் இருப்பீங்க? காலையில் எழுந்திரிச்சோன்னே பார்த்துட்டா என்ன பண்ணுவீங்க? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, உங்களை எங்கேயோ பார்த்துருக்கனே, நான் தான் உங்கள் மனைவி, ஹோ ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அப்படி போவீங்களா? எப்படி பேசாமல் ஒரு வீட்டுக்குள்ளே 6 மாதம்? ஏதோ ஒரு நாள் சாயங்காலத்துக்குள்ளே சரியாயிடணும்னு பைபிள் சொல்லுது. நிறைய பேர் முதல்ல உங்கள் குடும்பத்தை விசாரிங்க. கணவன் என்ன பண்ணுறாரு, ஏது பண்ணுறாருன்னு கேளுங்க. மனைவி என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்கன்னு கேளுங்க. மனைவி உடம்பு சரியில்லாமல் படுத்திருந்தா போகும்போது கேட்பார், என்னாச்சு? இல்லை 2 நாளாக உடம்பு சரியில்லை, மாத்திரை போட்டிங்களா? போட்டேன், கேட்கல. டாக்டரை பாரு, இப்படி படுத்திருந்தா எப்படி, நான் போயிட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன், எங்கள் ஆஃபீஸ் போயிட்டு. இதே மாதிரி அந்த அம்மா சொன்னால் என்ன ஆகும்? கணவன் உடம்பு சரியில்லாத போது என்னப்பா ஆச்சு? தெரில, காலிலேருந்து உடம்பு சரியில்லை. சரி நீங்கள் பாருங்கள், நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போய்ட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னா சரி வருமா? நீங்கள் தானே ஒருத்தர் விசாரிக்கணும். ஆனால் நீங்கள் போய் பாருங்கள், சபையில் அவருக்கு நல்ல பேர், எது ஒன்றுனாலும் அந்த பிரதர் ஓடி வந்துடுவார், ஃபஸ்ட்டு வந்துடுவார். அந்த சிஸ்டர் எந்த பிரச்சனைனாலும் ஃபஸ்ட்டு வந்து நிற்பாங்க. ஆனால் வீட்டில் லாஸ்ட்டு. கணவனை விசாரிக்காது, மனைவியை விசாரிக்காது. முதல்ல உங்கள் குடும்பத்தை கவனிங்க, அதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். கணவன் மனைவி பிரிஞ்சு டிவோர்ஸுங்கிறது பைபிளில் சொல்லப்படாத ஒரு விஷயம். டிவோர்ஸுக்கு கர்த்தர் ஒரே ஒரு காரணம் தான் சொல்லியிருக்கிறார். அந்த காரணத்தை தாண்டி நீங்கள் டிவோர்ஸ் பண்ணிங்கன்னா பைபிள் அக்செப்ட் பண்ணாது. நீங்கள் வேணால் சொல்லிக்கலாம், இன்றைக்கி யார் குடும்பத்தில் இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்குது, அவங்க பண்ணுறாங்க, இவங்க பண்ணுறாங்க, யார் வேணால் பண்ணட்டும், பைபிள் சொல்லலை, அவ்வளோதான், அவ்வளோதான். இன்றைக்கெல்லாம் ரொம்ப சகஜமாக இன்றைக்கி உள்ள பிள்ளைகள், 28-30 வயசு பிள்ளைகள், கல்யாணம் பண்ணுற பிள்ளைகள் சொல்லுது, இது உனக்கு ஒத்து வராது, எனக்கு செட் ஆகாது, நான் வந்து செப்பரேட் ஆகிடலான்னு நினைக்கிறேன், டிவோர்ஸ் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். நல்லா தெரிஞ்சுக்க, உலகத்தில் வேறு எதுவும் செட் ஆகாதுன்னு தான் ஆண்டவர் இதை கொடுத்துருக்கிறாரு, கணவனோ மனைவியோ. இதுவே உனக்கு செட் ஆகலைன்னா வேறு எதுவும் செட் ஆகாது, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. சில நேரத்தில் பார்க்குறதுக்கு நல்லா தெரியும், இதுக்கு அதுவாக இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும். சில பிள்ளைகளுக்கு நம்ம ரொம்ப கெட்டவங்களாக தெரியும் பெற்றோர். அந்த என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, அவளுடைய அம்மா எவ்வளோ நல்லவங்க தெரியுமா, என் ஃப்ரெண்டோட அப்பா ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா, அவர் வீட்டில் போய் கேட்கணும். அவன் சொல்லுவான், இது கூட வாழ்கிறதுக்கு பேசாமல் நான் உன் கூட வந்துடலான்னு இருக்கிறேன்டா. எல்லாம் கூட இருக்கும்போது அப்படி தான் தெரியும். பக்கத்தில் எதிரில் இருக்கிறது பார்க்குறதுக்கு நல்லா தான் தெரியும், மேடையிலேருந்து பார்க்கும்போது நல்லா தான் தெரியும். அந்த பிரதர் பாடுறாரு, இவரை மாதிரி ஒருத்தர் தானே நம்ம எதிர்பார்த்தோம், நம்ம கூட இருக்கிறவருக்கு பாடவே வரலையே, அவ்வளோத்தான், நமக்கு அமைஞ்சது சோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அவர் 7:30 கட்டையில் பாடுறாருன்னா சந்தோஷத்தோடு கேட்டு சோத்திரம் பண்ணிட்டு போயிடணும், முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே நோ அதர் ஆப்ஷன். இருக்கிறத வச்சுக்கிட்டு சந்தோஷமாக ஓடுறது தான் வேலை. இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு சபைக்குள்ளே இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதா இல்லை சுவிசேஷத்தை சொல்கிறதானே தெரில. இப்போ பாஸ்டருங்களுக்கு ஒரு அம்மா பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணுது, பாஸ்டர் காலைல 7:30 மணிக்கு எங்கள் வீட்டுக்காரர் என்னை அடித்து கீழே தள்ளிட்டார், உடனே வந்து நீங்கள் தான் பேசணும். பாஸ்டர் சொல்கிறாரு, இல்லைம்மா பிள்ளைகளெல்லாம் ஸ்கூலுக்கு விட வேண்டியிருக்கு, விட்டுட்டு நான் ஒரு 10 மணிக்கு மேலே வரேன். எத்தனை மணி ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் வரணும் பாஸ்டர், வராமல் அந்த பிரச்சனை சால்வ் ஆகாது. பாஸ்டரும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு 11 மணிக்கு போகிறார் வீட்டுக்கு.
அவங்க வீட்டுக்கு போய் வீடு சந்திக்கலான்னு போனால் அந்த சிஸ்டர் கீழே படுத்துருக்காங்க, சேர் மேலே கால் வச்சு உட்காந்துருக்காங்க. இவர் போனவர் பார்த்துட்டு, என்ன சிஸ்டர் இப்படி படுத்துருக்கீங்க, ஏந்திரிங்க, ஏன் இப்படி படுத்துருக்கீங்க அப்படின்னா, அவர் 7 மணிக்கு நான் அடித்து கீழே தள்ளினார். எப்படி தள்ளினார்னு உங்ககிட்ட நான் போட்டு காட்டணும், இல்லைனா அவர் ஏமாத்திடுவார். அதனால தான் நீங்கள் வர வரைக்கும் நான் அப்படியே படுத்துருக்கேன். இந்த மாதிரி விசுவாசியை வச்சுட்டு ஒரு பாஸ்டர் எப்படி வாழ்க்கையை ஓட்ட முடியும்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இருக்குது இப்படியெல்லாம். கவனிச்சுக்கொள்ளுங்க. உங்கள் குடும்பத்தின் பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு பாஸ்டர் இல்லை, உங்கள் குடும்பத்தின் பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு இயேசுநாதர் இருக்கிறார். 2 பேரும் இயேசுநாதர்கிட்ட போங்க, போய் முழங்கால் போடுங்க, கையை பிடிங்க, ஜெபம் பண்ணுங்க. அவர் தான் முப்புரி நூல், அவர் சால்வ் பண்ணுவார். உங்களுக்கு போதிக்கிறதுக்கும் உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கும் சபையை விஸ்தாரம் பண்ணுறதுக்கு தான் ஊழியக்காரங்களுக்கு இப்போ இருக்க நேரம் இருக்குது. இதில் ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். எதுக்கு எடுத்தாலும் உடனே ஆனா பாஸ்டருக்கு ஃபோனு, ஊனா ஃபோனு. நிஜமாக தான் நான் சொல்கிறது. 2 மணிக்கு ஒரு அம்மா ஃபோன் பண்ணுது, எனக்கு தூக்கமே வரல பாஸ்டர், எனக்காக நீங்கள் தான் ஜெபம் பண்ணணும். எழுந்திரிச்சு பாஸ்டர் ஜெபம் பண்ணார். அந்த அம்மா சொல்லுச்சு, ஹீலிங் ஆயிடுச்சு பாஸ்டர், தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன்னு. பாஸ்டருக்கு தூக்கம் போயிடுச்சு. 5 மணி வரைக்கும் பாஸ்டருக்கு தூக்கம் வருது. தயவுசெய்து சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தின் பிரச்சனைகளை உட்காந்து பேசுங்க. நல்லா உட்காந்து 2 பேரும் பேசுனீங்கன்னா சால்வ் ஆயிரும். நடுவில் இயேசுநாதரை வச்சுக்கோங்க, பைபிளை வச்சுக்கோங்க, சர்வம் சரியாக போகும். அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஏனோக்கு செய்த 2வது காரியம், குடும்பத்தை பத்திரமா பார்த்துக்கிட்டான். வசனம் தெளிவாக சொல்லிருக்கு, உங்கள் மனைவியானவளும் உங்களோடு கூட ஜீவ மார்க்கத்தை சுதந்திரிக்கிறவளாக இருக்கிறபடியினாலே உங்கள் நல்ல நடக்கையினாலே அவளை என்ன செஞ்சு கொள்ளுங்க, ஆதாயம் பண்ணுங்க. உங்கள் புருஷனையும் என்ன செய்யணும், ஆதாயம் பண்ணணும். இதான் ரொம்ப முக்கியம். ஊருக்கெல்லாம் ஊழியம் பண்ணி 10,000 பேரை பரலோகத்துக்கு கூட்டு போகிறது முக்கியம் இல்லை. முதல்ல உன் கணவன் மனைவியை கூட்டிகிட்டு போனோம், முதல்ல உன் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போனோம். அதை விட்டு எத்தனை லட்சம் பேரை கூட்டிகிட்டு போய் என்ன பிரயோஜனம்? அவங்களெல்லாம் 2வது, இவங்க தான் ஃபஸ்ட். கடைசியாய் ஏனோக்கு செய்த இன்னொரு காரியம், இதுவும் மிக முக்கியமானது. முதல்ல அவன் தேவனோடு சஞ்சரித்தான், 2வது குடும்பத்தை பத்திரமா பார்த்துக்கிட்டான், 3வது வாசிங்க யூதாவின் புஸ்தகம் 14:15 வாசிங்க. யூதா புஸ்தகம் 14:15. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தியுள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். கர்த்தர் வருகிறார் என்று. இது ஏனோக்கு செய்த 3வது வேலை. he spread the gospel. சுவிசேஷத்தை அறிவித்தான். அவனுக்கு ஒரு சத்தியம் தெரிஞ்சிருச்சு, பூமி நியாயம் தீர்க்கப்பட போது, பூமி அழிய போது, கர்த்தர் நியாயம் தீர்க்க வரப்போகிறாரு. அவனுக்கு ஜலப்பிரளயத்தை பற்றின வெளிப்பாடு வந்த உடனே முதல்ல அவன் தேவனோட சஞ்சரிக்கிறான், 2வது குடும்பத்தை பத்திரமா பார்த்துக்கிட்டான், 3வது தனக்கு தெரிஞ்ச அந்த சத்தியத்தை தன்னோட யார் யாருக்கெல்லாம் முடியுமோ எல்லாருக்கும் போய் சொல்கிறான். ஒரு பெரிய ஆச்சரியம் பாருங்கள். ஏனோக்குக்கு சர்ச்சு கிடையாது, அவனுக்கு இப்படி போதிக்கிறதுக்குன்னு ஒரு பாஸ்டர் கிடையாது, சக விசுவாசி கிடையாது. ஆனாலும் அவன் ஒரு சத்தியத்துக்குள்ளே வரான் பாருங்க. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சத்தியமுள்ள சபை இருக்குது, ஒரு மெய்ப்பன் இருக்கிறாரு, சொல்லிக் கொடுக்கறதுக்கு எல்லா காரியங்கள் இருக்குது, கையில் பைபிள் இருக்குது. ஏனோக்குக்கு பைபிள் கிடையாது. இவ்வளோ சொல்லிக் கொடுக்கும்போது நீங்கள் ஏன் இந்த காரியத்தை செய்யக்கூடாது? அன்றைக்கி இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கவே ஏனோக்குக்கு வழி இல்லை. ஆனாலும் வசனம் சொல்லுது, எனக்கு ஒரு சத்தியம் தெரிஞ்சிச்சு, இந்த சத்தியத்தை கொண்டு போய் கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்கு நான் சொல்லுவேன். நான் மட்டும் பாதுகாக்கப்படக்கூடாது, ஒரு கூட்டத்தை நான் பாதுகாக்க வேண்டும். சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. கண்டிப்பாக சபை சுவிசேஷம் சொல்லணும். சொல்லாவிட்டால் ஐயோ. இந்த பரலோகத்துக்கு நீங்கள் போகும்போது, வருகையில் போகும்போது பூமியிலிருந்து 2 காரியம்தான் வரும். ஒன்று உங்கள் ஆத்மா வரும், 2வது நீங்கள் சம்பாதிச்ச ஆத்மா வரும். வேறு எதுவுமே வராது. நீங்கள் வச்சுருக்கிற நகை, நட்டு, போல்ட்டு, ஸ்க்ரூ டிரைவரு, ஸ்பேனரு என்னென்னமோ வச்சுருப்பீங்க இல்லையா? பரணைக்கு மேலே தேவையில்லாதது, பீரோக்குள்ளே தேவையானது எல்லாத்தையும் போட்டு வச்சு யாருக்கும் கொடுக்க மனசும் வராது. அதையெல்லாம் பூட்டி வச்சு பார்க்குறதுல ஒரு சந்தோஷம், கொடுக்க சொன்னால் கொடுக்கவும் வராது. ஒரு புடவையை எடுத்து யாருக்காவது கொடுணும், இது எங்கள் அம்மாவுக்கு அவங்க அம்மா கல்யாணத்தப்போ வாங்கினதுன்னு அந்த புடவை அப்படியே இருக்கும். அந்த புடவை அப்புறம் கிழிஞ்சு கரித்துணியாக மாறும். கரித்துணியான புடவை கரையில் கால் மிதியாக மாறும். அப்போ கூட அந்த புடவை அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்குமே, யாருக்கும் போகாது. கொடுக்குற மனசே என்ன செய்யாது, வரவே வராது. இவர் காரை விற்றுருப்பார், அந்த காரில் உள்ள பின்னாடி இருக்கிற உடஞ்சி போன லைட் ஒன்று இருக்கும், அதை போடவே மாட்டார். எதுக்கு? என்னைக்காவது உபயோகமாகும். இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. கட்டில் கட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு குப்பை கிடக்கும். அப்படியே அந்த அம்மா க்ளீன் பண்ணலான்னு, ஏன்ப்பா இதெல்லாம் கையை வைக்காத நீ, இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது தெரியுமா? ஆமாம், உண்மையிலே கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா அது தேவையே படாது.
அந்த கார் கம்பெனிக்காரன் மூடி போய் 100 வருஷம் ஆகி போச்சு. அவங்ககிட்ட கொடுத்தோம்னா அவனே கேட்பான், சார் இது எங்கள் கம்பெனி காரான்னு கேட்பான். அந்த போல்ட்டு அந்த நட்டு அதெல்லாம் வச்சுக்கிட்டு சில ஆட்களுக்கு அது என்ன தான் ஒரு ஃபோபியான்னு நினைக்கிறது. எதையாவது வச்சுக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறதில்ல. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, நீங்கள் வச்சுருக்கிற எதுவும் உங்கள் கூட வரப்போகிறது கிடையாது. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ பரலோகத்தில் பொக்கிஷத்தை நீங்கள் சேர்த்து வைப்பீர்கள். உங்களை எதுக்கு ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட உடனே எடுக்கலை தெரியுமா? ரட்சிக்கப்பட்டீங்க, பாவம் கழுவியாச்சு, அப்படியே கூட்டிகிட்டு போனால் நீங்கள் பரலோகத்துக்கு போயிடலாம். ஒரே வாய்ப்பு தான், ஈஸி. ஏன் கர்த்தர் வச்சார் தெரியுமா? உங்களுக்கு ஒரு வேலை வச்சுருக்கிறார் கர்த்தர். அந்த வேலை என்ன? வசனம் சொல்லுது, உன்னத பாட்டு ரொம்ப அழகாக இருக்கும். என்னை இழுத்து கொள்ளும் ஓடி வருவேன் கிடையாது. நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க. நீங்கள் ஃபாதர் பாட்டை வச்சுட்டு அப்படி சொல்லிட்டீங்க. உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரத்தில் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, என்னை இழுத்து கொள்ளும் ஓடி வருவோம், ஓடி வருவோம், வருவேன் இல்லை, என்னை இழுத்து கொள்ளும், என்னை கூப்பிடுங்க, என் பின்னாடி ஒரு கூட்டம் வரும்னு அர்த்தம். அதான் அதோட அர்த்தம். ஒரு சமாரிய ஸ்திரியை கூப்பிடுங்க, பின்னாடி ஒரு கிராமம் வரும்னு அர்த்தம். ஒரு பிசாசு பிடிச்சவனை விடுதலை ஆக்குங்க, பின்னாடி ஒரு கிராமம் வரும்னு அர்த்தம். ஒரு அந்திரேயை விடுதலை ஆக்குங்க, பின்னாடி அவனுடைய யோவானும் பேதுருவும் வருவாங்கன்னு அர்த்தம். அதோடைய அர்த்தம் என்ன? ஒருத்தரை வச்சு இன்னொருத்தர் ஆண்டவர் கூப்பிடுவார். என்னை இழுத்துக்கொள்ளும் ஓடி வந்துடுவோம். அதே தான் நீங்கள் உங்களை ஆண்டவர் கூப்பிட்டது எதுக்காக தெரியுமா? உங்கள் மூலயமா ஒரு கூட்டத்தை பரலோகத்துக்கு கொண்டு வருவதற்காக. உங்களுக்கு என்று ஒரு கூட்டத்தை கர்த்தர் நியமித்து வச்சிருக்கிறார். உங்கள் பின்னாடி வரும் உங்கள் சொந்தக்காரங்க, நண்பர்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க, உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க. இதெல்லாம் ஏன் இன்னும் ரட்சிக்கப்படாத இடத்துல உங்களை வச்சுருக்கிறாரு? நீங்கள் சொல்கிறீங்க தெரியுமா, எங்கள் வீட்டில் யாருமே ரட்சிக்கப்படலை, என் ஆஃபீஸில் யாருமே ரட்சிக்கப்படலை, என் சொந்தக்காரங்களை யாரும் ரட்சிக்கப்படலை. ஏன்னா உங்கள் ஒரு ஆளை வச்சு தான் அவங்க பெரிய ரட்சிக்கிறதுக்கு கர்த்தர் பிளான் பண்ணியிருக்கிறார். அந்த ஒரு ஆள் நீங்கள் தான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஏதோ நமக்கு சத்தியம் தெரிஞ்சிச்சு, நாம் ஆசீர்வாதமாக இருக்கோம், நாம் பரலோகத்துக்கு போகிறோம், இவ்வளோதான் இருக்கீங்க. இல்லை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வேலையில் அது ஒன்று, அது உங்கள் மேல் விழுந்த கடமை. இதெல்லாம் சேர்ந்தது தான் ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு இவ்வளோ காரியங்கள் இருக்கு. முதலாவது, அவன் தேவனோடு கூட சஞ்சரித்தான். 2வது, குடும்பத்தை பத்திரமாய் பாதுகாத்தான். 3வது, சுவிசேஷம் அறிவித்தான். இந்த 3 காரியங்களும் பேசிக், கண்டிப்பாக செய்யணும். எடுத்துக்கொள்ளப்படுதலில் பங்கடையணும்னா, நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள்னா சும்மா எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. எலியா எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு இதே மாதிரி 4 பாயிண்ட் இருக்குது. இயேசு எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு இருக்குது. 2 சாட்சிகள் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு அவங்க செஞ்சது என்னன்னு இருக்குது. யாரையும் கர்த்தர் சும்மா கூட்டிகிட்டு போக மாட்டார். நான் ரட்சிக்கப்பட்டேன், பீஸ் அசம்பிளியில் மெம்பராக இருக்கேன், பீஸ் அசம்பிளியில் மெம்பராக இருக்கிறதுனால 10% இடஒதுக்கீட்டில் எங்களுக்கு இடம் கொடுத்துருவாங்கலாம் நினைக்காதீங்க. ஒன்றும் வாய்ப்பில்லை. இங்கே வந்தது பரலோகத்துக்கு போகிறதுக்கு வழி சொல்லி கொடுக்கறதுக்கு. அதை ஃபாலோ பண்ணத்தான் போக முடியும். நீங்கள் நினச்சிக்கூடாது, இந்த பையன் ஃபெயில் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இந்த அப்பா திட்டுறதுக்கும் அம்மா திட்டுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பார்த்துருக்கீங்களா? பையன் ஃபெயில் ஆகிட்டானா அப்பா என்ன சொல்வார் தெரியுமா? ஏண்டா உன்னை டியூஷன் சேர்த்து விட்டேன், புக்கு வாங்கி கொடுத்தேன், எல்லாம் செஞ்சேன், ஃபீஸு கட்டியிருக்கிறேன், இப்படி ஃபெயில் ஆகிட்டு வந்து நிற்கிடான்பாங்க. அந்த அம்மா இருக்குது பாருங்க, அழகாக சொல்லும், உனக்கு வடித்து போட்டேனடா, நல்லா தானே தின்ன, சாப்பிட வழி இல்லாதவெல்லாம் பாஸ் ஆகிறான். படிப்புக்கும் சாப்பாட்டுக்கும் சம்மந்தம் இருக்கா? நீங்கள் சொல்லுங்கள். படிப்புக்கும் சாப்பாட்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? நல்லா சாப்பிட்றவெல்லாம் ஃபெயில் ஆவான், ஒன்றுமே சாப்பிடாதவெல்லாம் பாஸ் ஆவான்னு இருக்கா எங்கேயாவது? இதில் வேற பாரு, சாப்பாட்டுக்கே வழி இல்லாததெல்லாம் 90 மார்க் எடுக்குது, நல்லா தான் திங்கிற, ஏன் மார்க் வரல? திங்கிறதுனால மார்க்கெலாம் குறையாது. நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டீங்க. அவன் படிக்கலை, அவ்வளோதான். புரியுதா? அதே மாதிரி தான் சர்ச்சுக்கு வர்றதுனாலையோ, கையில் பைபிளை தூக்கிட்டு வர்றதுனாலையோ, காணிக்க தசமாகம் போகிறதுனாலையோ பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போவார்னு நினைக்காதீங்க. இங்கே கொடுக்கறத படிக்கணும், வாழ்க்கையில் அபியாசப்படுத்தணும், அப்போ தான் கர்த்தர் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போவார். அல்லேலூயா. சொல்லி கொடுக்கறத ஃபாலோ பண்ணி அதன்படி செய்கிறவங்க தான் போவாங்க. அல்லேலூயா. முதலாவது தேவனோடு கூட, 2வது, 3வது, இதுதான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கான மிக முக்கியமான 3. அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எந்திரிப்போமா தேவ சமூகத்தில்? உங்களை ஆராய்ந்து பாருங்கள். இந்த 3ல் எந்த இடத்துல நீங்கள் லேகில் இருக்கீங்கன்னு பாருங்கள். தேவனோட சஞ்சரிக்கிறீங்களா, ஜெபம் பண்ணுறீங்களா, பைபிள் வாசிக்கிறீங்களா? உங்களுக்கே தெரியும். இங்கேருந்து ப்ராஃபஸி சொல்லி நீ சரியில்லை நான் சரியில்லைன்னா சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவருக்கு உங்களுக்கு உணர்த்துவார். உங்களுக்கு இருக்கிற மனசாட்சி உங்களுக்கு சொல்லும். நீங்கள் ஆயத்தப்பட்டிருக்கிறீங்களா? ஜெபிக்கிறீங்களா? ஒரு நாள் ஜெபம் பண்ணாட்டி கூட உன் ஆத்மா தொய்ந்து போகணும், உன் ஆத்மா வருத்தப்படணும்.
உன் ஆத்மா தாகம் அடையணும். ஐயோ இன்றைக்கி நான் ஜெபம் பண்ணலையே, பைபிள் வாசிக்கலையே, தேவ சமூகத்துக்கு போகலையேங்கிற எண்ணம் வரணும். எப்போ ஜெபிக்கிறதும் வேதம் வாசிக்காததும் உனக்கு பழகிருச்சோ, எப்போ உனக்கு அது சகஜமாக போகுதோ, அப்படின்னா நீங்கள் தேவனை விட்டு ரொம்ப தூரம் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ரொம்ப தூரம். தேவனோட சஞ்சரிக்கிறவனுக்கு ஒரு நிமிஷம் கர்த்தரை விட்டு தூரம் போனாலும் துக்கமாயிருவோம். பாருங்கள், சிலுவையில் ஒரு நிமிஷம் கார்மேகம் மூடிச்சு, இயேசு உடனே கத்துறாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அந்த பிரசன்ஸ் குறையவே கூடாதுன்னு இயேசு விரும்புகிறார். அதுதான் முக்கியம். இன்றைக்கி நிறைய பேருக்கு அப்படி ஒரு பிரசன்ஸ் வெளியே போய் காயின் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போனான்ற மாதிரி விலகி போய் உட்காந்துருக்குறாங்க. ரெண்டாவது, குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. கணவனோட சண்டை போட்டு வந்திருந்தீங்கன்னா முதல்ல போய் ஒப்புரவாகுங்க. மனைவியை விரட்டி விட்டுருந்தீங்கன்னா போய் கூட்டிகிட்டு வாங்க. முதல்ல எவ்வளவோ பிரச்சனைகளை பேசி தீர்த்துருக்குறாங்க. சில காரணங்களுக்காக தள்ளி வைக்க சொல்லித்தான் ஆண்டவர் சொன்னார் ஒழிய மற்ற எந்த காரணத்துக்காகவும் கிடையாது. முதல்ல மன்னிக்க கற்றுக்கோங்க. மன்னிக்க முடியாத பாவம்னு ஒன்று கிடையவே கிடையாது. இயேசு நமக்கு மன்னிச்சதுனால தான் நாம் இன்றைக்கி ஒரு குடும்பமாக வந்து உட்காந்துருக்குறோம். கணவனை மன்னிங்க. அவர் வந்து மன்னிப்பு கேட்கட்டும்னு ஈகோவோட வெயிட் பண்ணாதீங்க. நீ வெயிட் பண்ணுற இந்த பிரிஞ்சிருக்கிற காலத்தில் வருகை வந்தால் உனக்கு தான் கஷ்டம். கசப்பு இருக்கவே கூடாது. மனைவிக்கிட்ட சாரி கேட்குறது தப்பே கிடையாது. ஒரு வேளை தப்பு பண்ணியிருந்தால் சாரி கேளுங்க. ஒரு சாரி உன்னை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகும்னா அந்த சாரியோடைய வேல்யூவை பாருங்கள். நீங்கள் இன்றைக்கி ஃபோன் பண்ணி பேசுங்க, கூப்பிடுங்க. முதல்ல தனியாக இருக்கவே கூடாது. கடைசியாய் சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. இன்றைக்கி தீர்மானம் பண்ணுங்கள், ஒரு நாளைக்கு நான் ஒருத்தருக்காவது இயேசுவை பற்றி கண்டிப்பாக சொல்லுவேன். இயேசுவை பற்றி யாருக்காவது சொல்லாமல், அதை தெரியாதவங்களுக்கு சொல்லாமல் நான் தூங்க போக மாட்டேன்னு தீர்மானம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணுங்கள். அது வாட்ஸ்அப் மூலமாக சொல்லுவீங்களோ, ஃபேஸ்புக் மூலமாக சொல்லுவீங்களோ, நேரடியாக சொல்லுவீங்களோ, எப்படியோ இயேசுவை தெரியாத ஒருத்தருக்கு சொல்லிடணும். அவர் ரட்சிக்கப்படுறது ரட்சிக்கப்படாதது கர்த்தர் கரத்தில் இருக்குது. உங்கள் வேலை தண்ணி மேலே விதைய தூவுறது. விளைய செய்கிற கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார். நீங்கள் ஒப்பு கொடுங்க தேவ சமூகத்தில். இதில் எந்த ஒன்றில் நீங்கள் லேகாக இருந்தாலும், நீங்கள் தேவனை விட்டு தூரமாக இருந்தாலும், இது ஒப்புரவாகிற நேரம். ஒருவேளை உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா நீங்கள் உங்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இன்று இந்த 3 காரியங்களிலும் நான் சரியாகணும் ஆண்டவரே, நான் ஒப்புரவாகணும் ஆண்டவரே. நீங்கள் வரும்போது எடுத்துக்கொள்ளப்படுகிற நீதிமான்கள் கூட்டத்தில் தான் நான் இருக்கணுமே ஒழிய மரித்து போகிற நீதிமான்கள் கூட்டத்தில் நான் இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? அப்படி இதில் ஏதாவது ஒன்றில் நான் இல்லை, இன்றைக்கி என்னை சரிப்படுத்தி கொள்ள விரும்புகிறேன், இல்லை 3லையும் நான் இல்லை சரிப்படுத்தி கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு எப்படி இருந்தாலும் சரி, ஒப்பு கொடுக்குறவங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னை சரி பண்ணுங்கப்பா. ஆண்டவரே நீங்கள் வரும்போது நான் உங்களுக்கு முன்பாக ஒரு மாசற்ற மனவாட்டியாக, கரை திரையற்ற மனவாட்டியாக, ஒரு கற்புள்ள கன்னிகையாக நான் நிற்கணும் ஆண்டவரேன்னு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். எங்கள் சபையில் குடும்பம் பிரிஞ்சிச்சின்னு இருக்கவே கூடாது ஆண்டவரே. எங்கள் சபையில் டிவோர்ஸுங்கிற வார்த்தைக்கு இடமே இருக்கக்கூடாது ஆண்டவரே. என்னவானாலும் தேவன் அந்த குடும்பத்தை பிரியாதபடி வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருத்தரையும் மூடிக்கொள்ளும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சபைக்குள்ளே இருக்கிற ஒவ்வொருத்தரும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்களாக மாறட்டும். ஒவ்வொரு வாரமும் ஒருத்தர் ஒரு ஆத்மாவை கொண்டு வரட்டும். திரளான ஜனங்க ரட்சிக்கப்படாமல் வெளியே இருக்கிறாங்கப்பா. கர்த்தர் கொண்டு வருவீராக. எங்கள் முழு சபையும் உமோடு கூட சஞ்சரிக்கிற சபையாய் மாறட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். ஆண்டவனோடு பேசின வார்த்தைகளுக்காக கர்த்தரை துதிப்போமா? ஆண்டவரே, ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். நாங்கள் உம்மோடு கூட பேசுவது, உம்மோடு கூட இருப்பது, உம்மோடு கூட வாழ்வது, குடும்பத்தை பாதுகாத்தது போல நாங்களும் பாதுகாக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். உம்முடைய வேலையை செய்வதற்கு தன்னை அர்ப்பணித்திருந்தான். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் உம்முடைய வேலையை செய்வதற்கு எங்களை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. சுவிசேஷத்தை சொல்லாவிட்டால் எனக்கு ஐயோ என்று சொன்னது போல ஆண்டவரே, உம்முடைய பணியை செய்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திக்கிறோம். இந்த பகல் வெள்ளை கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த ஆண்டவர் வார்த்தையினாலே ஒவ்வொருவரையும் சந்தியும், அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் உம்முடைய வசனத்துக்கென்று தங்களை அர்ப்பணிக்க கிருபை செய்யும். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. இப்போது ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்ற எல்லாரும் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறலாம். மற்றவர்கள் அமைதியாக செல்லும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்தின் பொழுது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்.
இது உங்களுக்காக பிற்கப்படும் என்னுடைய சரீரம், இது உங்களுக்காக சிந்தப்படும் புதிய உடன்படிக்கை இரத்தமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். எவைகளை நினைவு கூற வேண்டும்? அவருடைய அன்பு, அவருடைய தியாகம், அவருடைய பாடு, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், வருகை நினைத்தவர்களாக இந்த பந்தியிலே பங்கு பெறுவோமாக. ஆண்டவர் சொன்னார், நான் பரிசுத்தரானபடினாலே நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். இது பரிசுத்த பந்தி. இந்த பரிசுத்த பந்தியிலே நாம் பங்கு பெறும்போது ஒரு பரிசுத்தமான இருதயத்தோடு, ஒரு பரிசுத்தமான சிந்தையோடு, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து இதிலே பங்கு பெறுவோமாக. வேதம் சொல்கிறபடி அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு கொண்டு வருகிறான் என்று சொல்லப்படுகிறது. இந்த நாளிலும் இந்த பந்தியிலே பங்கு பெறும் பொழுது ஆவியானவர் என்ன சொல்கிறார் என்பதை அறிந்து இதிலே நாம் பங்கு பெறுவோம். வேதம் நமக்கு சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிற இரக்கம் பெறுவான். இந்த பந்தியிலே பங்கு பெறும்போது தாவீது சொன்ன போல, உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிர்க்கிறது. இந்த தெய்வ பயத்தோடு இந்த பந்தியிலே பங்கு பெறுமாக. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்தியமான வாழ்வு. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் இயேசு நமக்காக மரித்ததினாலே ஒரு புது வாழ்வு, ரட்சிப்பை தந்து நம்மை பரிசுத்தப்படுத்தி இந்த பரிசுத்த பந்தியிலே பங்கு பெறச் செய்து அவரோடு கூட நித்தியமான பந்தியிலே பங்கு பெறுவதற்கு இந்த பூமியிலே நமக்கு கொடுத்த இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த பந்தியிலே பங்கு பெறுவதற்கு முன்பதாக நம்ம தகுதிப்படுத்திக் கொள்வோமாக. ஆண்டவர் இயேசு சொன்னார், ஜீவா அப்பம் நானே, இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்தவர்கள் மரித்தார்கள், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். பிழைக்கிற மார்க்கத்தை தந்துபடினாலே ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு இந்த பந்தியிலே பங்கு பெறுவோமாக. தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திக்கிறோம். இந்த நாளிலேயும் கூட இந்த மாதத்தை எங்களுக்கு தந்து இந்த பந்தியிலே பங்கு பெறுவதற்கு உம்மோடு அன்பு கூற, ஐக்கியம் கொள்ள இந்த வாய்ப்பை தந்ததற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்களை தகுதிப்படுத்தும் இயேசுவின் நாமம் ஜெபிக்கிறோம் பிதாவே. பாடல் பாடுகிற பொழுது வரிசையாக வந்து இந்த பந்தியிலே பங்கு பெறலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் போதும் நினைத்தால் நெஞ்சம் நிகழ்ந்திடுதே. பிற்கப்பட்ட சரீரமாக இருக்கிறது, உங்களுக்காக சிந்தப்படும் புதிய உடன்படிக்கை இரத்தமாக இருக்கிறது. என்னை நினைவுகூறும்படி இதை செய்யுங்கள். நமக்காக பிற்கப்பட்ட சரீரம், நமக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்த கடையம் ரசத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து புசிப்போம். விதமாகவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்முடைய பாவங்களுக்கு பிராயச்சித்த பலியாக தம்முடைய வெளியேறப்பட்ட பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிந்தினாலே நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் காளையின் இரத்தத்தை விட, ஆட்டின் இரத்தத்தை விட இயேசுவின் இரத்தம் சிந்தப்பட்டதினால் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு
தேவன் சித்தம் கொண்டார். அந்த இரத்தத்துக்கு அடையாள இந்த ரசத்தை எல்லாரும் சேர்ந்து பானம் பண்ணுவோம். இது உங்களுக்காக சிந்தப்படும் புதிய உடன்படிக்கை ரத்தமாக இருக்கிறது. என்னை நினைவு கூர்மிடுச்சு. எல்லாரும் ஏகோபித்து பானம் பண்ணுவோம். எல்லாரும் கரங்களை தட்டி கத்தை துதிப்போம். சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ, சென்னை செந்நிறமாக்கினரோ. சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ, உம்மை செந்நிறமாக்கினரோ. அப்போதும் அவர்க்காய் வேண்டினீரோ, அன்போடு அவர்களை கண்டீரென்றோ. அப்பாவும் மனம் பெரிதே, அப்பாவும் மனம் பெரிதே. கல்வாரி அன்பை என்னேடும் வேளை கண்கள் கலங்குதே. கர்த்தாவும் பாடுகள் போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே, நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலவேளையிலே ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். அவன் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஆண்டவரை உம்முடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு குடும்பத்தோடு ஆண்டவரை தேவனோடு சஞ்சரித்ததோடு குடும்பத்தோடு பாதுகாத்து குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் அறிந்து உம்முடைய பணியை செய்த போது ஆண்டவரை நீர் அந்த ஏனோக்கை எடுத்துக்கொண்டீர். இதே போல நாங்கள் வாழ்கிற காலமும் இந்த ஏனோக்கு வாழ்ந்த காலத்தை போல இருக்கிறது. ஆண்டவர் இந்த நாட்களையும் உம்மோடு சஞ்சரித்து குடும்பத்தை பாதுகாத்து உம்முடைய பணியை நிறைவேற்றி உம்முடைய வருகிலே ஆண்டவர் சங்கீதக்காரன் சொன்னது போல முடிவிலே என்னை மகிமையிலே எடுத்து ஏற்றுக்கொள்வீர்னு சொன்னது போல எங்களுடைய நாட்கள் ஆண்டவரே உம்முடைய வருகையோ மரணமோ எது வந்தாலும் அதை சந்திப்பதற்களை தகுதிப்படுத்த ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தை தந்தீர். இந்த மாதம் முழுவதும் உக்கு பிரயோஜனமாய் வாழ கிருபை தாரும். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகலவரவரே. நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய சந்தோஷ சமாதானம் நம் அனைவருடன் இருப்பதாக. God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.